உலகத்துல எவ்வளவோ புரட்சிகளை பார்த்துருக்கிறோம். நம்ம எல்லா சேனல்லையும் ஹாரி பாட்டர் புரட்சியை நடத்தி காட்டிட்டீங்க. இப்படியும் புரட்சி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஏதோ 1-2 பேர் ஹாரி பாட்டர் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நானும் அவாய்ட் பண்ணிட்டே இருந்தேன். எல்லாரும் பார்த்துருப்போம், இதுல விளக்குறதுக்கு என்ன இருக்குன்ட்டு. ஆயிரக்கணக்கில் வேணும்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சது எனக்கு அதிசயமா இருக்கு. சரி, ஓகே, இவ்வளவு பேர் இவ்வளவு புரட்சி பண்ணி கேட்கும்போது போட வேண்டியது என் கடமை. ஸோ உங்க விருப்பத்துக்காக இப்போ ஹாரி பாட்டர் பார்த்து பேச ஆரம்பிச்சாச்சு. ஹாரி பாட்டர் ஃபர்ஸ்ட் பாட்டு ரிலீஸ் ஆன அந்த டைம்லலாம் நம்ம எல்லாம் சின்ன பசங்க, ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அப்பெல்லாம் நான் இங்கிலீஷ் சுட்டு போட்டாலும் வராது. கம்டி டம்டியே முட்டி படிச்சுக்கிட்டு இருப்போம். இஸ் வாசு ஆவ கூட மனப்பாடம் பண்ணி எழுதிக்கிட்டு இருப்போம். அப்படி இருக்க அந்த டைம்ல ஹாரி பாட்டரை பார்க்கும்போது ஹீரோ வரான், மேஜிக் பண்றான், கடைசியில வில்லன் சாகுறான், இவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கதையை அப்படி கோர்வையா கரெக்டா வருதா, அந்த கதையை நம்ம நுணுக்கமா புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு யோசிக்கும் போது அவ்வளவா என் மைண்ட்ல கதை நிக்கல. ஏன்னா இங்கிலீஷே தெரியாத காலகட்டத்தில் அறகுறையா கார்ட்டூன் படத்தை பார்த்தாப்புல தான் ஹாரி பாட்டரை பார்த்து வச்சிருக்கிறேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாட்டை பார்த்து பேசுறேன், நீங்களும் கேட்டு பார்த்து பாருங்க. நீங்க இந்த படத்தை பார்த்தப்ப இருந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை விட இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு கொஞ்சம் பெட்டரா கதை புரியிறாப்புல ஃபீல் ஆச்சுன்னா தொடர்ந்து அடுத்தடுத்த பாகங்களையும் பாருங்க. இன்னும் டீடைல்டா இன்டெப்தா சொல்ல முயற்சி பண்றேன். இப்போ கரைக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல மந்திரவாதி ப்ரொஃபசர் டம்பிள்டோர் வராரு. சிட்டி பக்கம் வராரு. ஒரு குறிப்பிட்ட ஏரியால இருக்கிற விளக்குகள்ல இருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சத்தை எல்லாம் திருடுறாரு. வெளிச்சத்தை எல்லாம் குறைக்கிறாரு. அங்க ஒரு வீட்டை இன்னைக்கு ஃபுல்லாவே 24 மணி நேரமும் ஒரு பூனை வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்கும். அந்த பூனையை பார்த்து என்னம்மா மெக்கோனக்கல் எப்படி இருக்கிற அப்படின்னு விசாரிக்கிறாரு டம்பிள்டோர். பூனை உடனே ஒரு மந்திரவாதியா உருமாறுது. இவங்க பேரு தான் ப்ரொஃபசர் மெக்கோனக்கல். இந்த படம் முழுக்க 100கணக்கான கேரக்டர்களோட பேர் வரும். எல்லாருக்கும் நாம அடையாள பேர் வைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ முக்கியமான கேரக்டருக்கு பேர் வச்சுப்போம். முக்கியமில்லாத கேரக்டர்களுக்கு பேரே இல்லாம மொத்தமா அவங்க இவங்க வர்றாங்க போறாங்க இப்படியே பேசி சொல்லி முடிச்சு விட்டுருவோம். குழந்தை எங்கன்னு அந்த அம்மா விசாரிக்குது. நம்ம ப்ரொஃபசர் ஹாக்ரிட் குழந்தை எடுத்துட்டு வராப்ல அப்படின்னு சொல்றாரு டம்பிள்டோர். ஹாக்ரிட்டா? குண்டா தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாரு. ஹாக்ரிட் இந்த விஷயத்துல நாம நம்பலாமா அப்படின்னு கேட்கும்போது முழுமையா நம்பலாம் அப்படிங்கிறாரு டம்பிள்டோர். சரி, ஹாக்ரிட் எப்படா வரப்போறாரு அப்படின்னு பார்த்தா புல்லட் வண்டியில அப்படியே பறந்து வராரு. குழந்தை அவரோட மடியில இருக்குது. குழந்தைய கொண்டு வந்து கொடுத்தாச்சு. 24 மணி நேரமா இந்த வீட்டை நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வீட்டுல இருக்கிறவங்க ஒரு பயில உருப்படியானவே இல்ல, ரொம்ப ஒஸ்டான ஒரு குடும்பம். இங்கேயா இந்த குழந்தை வளரணும்? வேண்டாம் அப்படிங்கிறாங்க ப்ரொஃபசர் மெக்கோனக்கல். வேற வழி இல்ல, இந்த குழந்தை ஹாரி பாட்டருக்கு ரத்த பந்தம்னு சொன்னா இந்த ஒரே ஒரு குடும்பம் தான் இருக்குது அப்படிங்கிறாப்ல. பிற்காலத்துல ஒட்டுமொத்த உலகமுமே ஹாரி பாட்டர்ங்கிற இந்த பேரை, இவனோட பேரை தொடர்ந்து உச்சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒருத்தவனை இப்படி கேவலமான ஒரு வீட்டுல விடணுமா அப்படின்னு அவங்களுக்கு வருத்தம். வேற வழி இல்ல, இவனுக்குரிய அந்த வயசு வர்ற வரைக்கும் இவன் உயிரோட தப்பிச்சாங்கிறதோ இப்படி வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்கிறதோ வேற யாருக்கும் தெரியக்கூடாது. எப்படியாவது இவன் பொழைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய அங்க வச்சுட்டு போறாங்க. அந்த குழந்தையோட நெத்தியில ஏதோ ஒரு காயம் இருக்குது. பாக்குறதுக்கு அது எண்ணு அப்படிங்கிறாப்ல இருக்குது. நம்ம ஊர்ல மச்சம் அங்க இருந்தா இங்க இருந்தான்னு அதுக்கு சில பலன்களை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த எண்ணுங்கிற இந்த காயத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே உண்டு. என்ன ஏதுங்கிறத பின்னாடி வரக்கூடிய படங்கள்ல நாம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அப்புறம் பையன் வளர்ந்து ஆளாகிறான். ஹாரி பாட்டரோட பெரியம்மா, ஹாரி பாட்டரோட அம்மாவோட அக்கா டங்குன்னு கதவை தட்டி எந்திரா அப்படின்னு சத்தம் போடுது. பெரியம்மா தொல்லைதான் இப்படின்னு பார்த்தா நம்ம பையன் எங்க தங்கி இருக்கிறான்னு பாருங்க. அந்த வீட்டுல படிக்கட்டுக்கு கீழே அந்த தம்மா தூண்டு இடத்துலதான் ஹாரி பாட்டரைய வளர்க்கறாங்கன்னு சொல்றதை விட வேலைக்காரனா வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். சரி, பெரியம்மா தான் இப்படி. பெரியம்மாவோட பையன் நம்ம ஹீரோ ஹாரி பாட்டருக்கு அண்ணன் முறை வேணும். அவன் பாருங்க அந்த படிக்கட்டுக்கு மேல டங்குன்னு குதிச்சு தூசியை கிளப்பிட்டு இருக்கிறான். கதவை வேற தட்டிட்டு எப்படி ஓடுறான்னு பாருங்க. இன்னைக்கு அந்த அண்ணங்காரனுக்கு பிறந்த நாளா. அதுக்கு கூட எல்லாத்தையும் கருக்காம சமைச்சு வையின்னு சின்ன பையனு கூட பார்க்காம ஹாரி பாட்டரை வேலை வாங்குறாங்க. அடுத்து குண்டா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார்ல, அவர் தான் பெரியப்பா. அவருக்கு காஃபி வேணுமா, கரெக்டா போட்டு கொடுன்னு சத்தம் போடுறாரு. இன்னைக்கு அண்ணங்காரனோட பிறந்த நாளுங்கிறதுனால பொதுவா உன்னை வெளியில எங்கேயுமே கூட்டு போக மாட்டோம். இன்னைக்கு உன்னை நம்பி கூட்டிட்டு போறோம். உன் வாழ்த்தனத்தை காட்டினேன்னா அப்புறம் ஒரு வாரத்துக்கு பட்னி போட்டு விட்டுருவேன்னு மிரட்டி தான் பெரியப்பா ஒரு ஜூக்கு இவங்களை கூட்டிட்டு போறாப்ல. ஜூல பார்த்தா ஒரு பெரிய மலைப்பாம்பு தூங்கிட்டு இருக்கிற அந்த பாம்பு போய் அண்ணங்காரன் தட்டி எழுப்புறான். அதுவே பாவம் கூண்டுக்குள்ள அடபட்டு கிடக்குது. என்ன மாதிரி டிஸ்டர்ப் பண்ணி தொலையாதரா போங்கடா அப்படின்னு சத்தம் போறாரு நம்ம ஹாரி பாட்டர். அந்த குடும்பம் போயிடுச்சு. என்ன மாதிரி கஷ்டப்படுறியோ அப்படின்னு கேட்கும்போது பாம்பு எஸ்ன்னு தலையாட்டுது. உன் குடும்பம் கூட இல்லையான்னு கேட்டா இல்லன்னு தலையாட்டுது. என்ன நான் பேசுறது பாம்பு உனக்கு கேக்குதான்னு கேட்கும்போது ஆமான்னு தலையாட்டுது. எஸ், நம்ம ஹீரோவால பாம்பு கூட பேச முடியும் போல தெரியுது. எம்மா இந்த பாம்பை பாரு, ஓடியாரேன்னு அண்ணங்காரன் வந்து சேட்டை பண்ணுவாங்க. இவனை பிடிச்சி தள்ளி விட்டுருவான். கீழே விழுந்த கடுப்புல நம்மால ஒரு முறைக்கும் போது அடுத்த நொடி அந்த பாம்புக்கும் இந்த பையனுக்கும் நடுவுல இருந்து அந்த கண்ணாடி காணாம போயிடும், மறைஞ்சு போயிடும். மேஜிக் மாதிரி பொத்துன்னு உள்ள வந்து விழுவான். பாம்பை பார்த்து பதறுவான். பாம்பு உள்ள இருந்து இப்ப கண்ணாடி இல்லங்கிறதுனால அழகா வெளியில இறங்கி வந்துருச்சு. நம்ம பையல பார்த்து தேங்க்ஸ் அப்படிங்குது. பாம்பு பேசுறதையும் நம்ம ஹீரோவால உணர முடியும், கேட்க முடியும். தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாதப்பா, பாப்போம்பா அப்படிங்கிறான் ஹாரி பாட்டர். ஜம்முன்னு அது கிளம்பி போயிடுது. அடுத்த நொடி பார்த்தா காணாம போன அந்த கண்ணாடி மறுபடியும் அந்த இடத்துல ஃபார்ம் ஆயிடுது. உள்ளேவே மாட்டிக்கிறான். பெரியம்மாவும் பெரியப்பாவும் பார்த்து ஐயோ புள்ள உள்ள மாட்டிக்கிட்டானேன்னு பதறுவாங்க.
ஹாரி பாட்டர் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். உடனே வீட்டுக்கு வந்து நம்ம பையல உள்ள வச்சு அடைச்சிடறாங்க. கொடுமைப்படுத்தி தான் வளர்க்குறாங்கன்னு சொல்லலாம் ஹாரி பாட்டரை. நம்ம ஹீரோ ஹாரி பாட்டருக்கு இப்போ 11வது வயசு நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 40 நாள்ல இந்த 11வது வயசு முடிஞ்சு 12 ஆரம்பமாகுது போல தெரியுது. இவனுக்கு ஏதோ ஒரு லெட்டர் ஆந்தைகள் வந்து போடும். அந்த லெட்டரை இவன் படிக்க போகும்போது படிக்க விடாம பிடிக்கிறாங்க. அது ஒரு மாயாஜால பள்ளிக்கூடத்துல இருந்து வந்திருக்குது. ஒரு மாயாஜால ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கிற லெட்டர். அதை பார்த்தாலே இவங்க காண்டாவங்க கிழிச்சு போடுவாங்க. இவனுக்கு அந்த லெட்டர் கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா தொடர்ந்து ஆந்தைங்க வந்து அது சம்பந்தப்பட்ட லெட்டரை போட்டுக்கிட்டே இருக்குதுங்க. அவங்களும் தொடர்ந்து அந்த லெட்டர்ஸை அழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, எரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, வேலைக்கார மாதிரி வேலை வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா லெட்டர் போட்ட ஆந்தைகள் மட்டும் எண்ணிக்கை மட்டும் பாருங்க எவ்வளவு கிடக்கு, 100 கணக்குல இருக்குதுங்க. எத்தனை லெட்டர் வந்தாலும் நாங்க விடமாட்டோம்னு திமிரா பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா பூகம்பம் ஏற்படுற மாதிரி ஏகப்பட்ட லெட்டர்ஸ் அவங்க வீட்டு அடுப்படிக்குள்ள மொத்தமா வந்து விழுகுது. எல்லாம் மிரண்டு போவாங்க. அப்பையும் கூட பெரியப்பா இவனை படிக்க விடாம இறுக்கி பிடிச்சுக்கிறாரு. இந்த வீட்டுல இருந்தாதானே லெட்டர்ஸ் வரும், நீங்க யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துக்கு நான் உங்களை கூட்டிட்டு போவேன்னு கத்துறாப்ல. கட் பண்ணா ஒரு மிகப்பெரிய கடலுக்கு மத்தியில ஒரு கோபுர வீடு, யாரும் ரீச் பண்ண முடியாத ஒரு வீட்டுல அவங்க தங்கி இருக்கிறாங்க. எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த 30-40 நாள் மேட்டர் ஓடி போயிடுச்சுங்க. இன்னைக்கு நம்ம ஹாரி பாட்டரோட பிறந்த நாள். இன்னையில இருந்து நம்ம ஹாரி பாட்டர் 12 இயர்ஸ் ஓல்டு, 12 வயது பையன். இவனுக்கு பிறந்த நாள் அவங்க கொண்டாடவே மாட்டாங்க இந்த குடும்பம். இவன் தனக்குத்தானே ஹாப்பி பர்த்டே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எழுதி ஒரு கேக்கு மாதிரி எழுதி அதுக்கு மேல மெழுகுவத்தி மாதிரி கோடு போட்டு அதை அணைக்கிறாப்ல ஊதி இப்படி ஒரு கற்பனையில பையன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் பாவம். திடீர்னு பார்த்தா அந்த வீட்டையே உடைக்கிறாப்புல ஒரு சத்தம். ஐயோன்னு எல்லாம் பதறுவாங்க. ஆனா அங்க வந்திருக்கிறது நம்ம ப்ரொஃபசர் ஹாக்ரிட். கதவையே உடைச்சுக்கிட்டு உள்ள வருவார். மன்னிச்சுக்கன்னு சொல்லி அதே கதவை எடுத்து மறுபடியும் இருந்த இடத்துல நிப்பாட்டிக்கிறார். துப்பாக்கியை காமிச்சு பெரியப்பா மிரட்டுவார். துப்பாக்கியவே அழகா செங்குத்தா வளைச்சு விட்டுறாப்ல. இத்தனை வருஷத்துக்கு பிறகு வர்றாருல, அண்ணங்காரனை ஹாரி பாட்டர் நினைச்சுக்கிட்டு என்னடா இப்படி கொளுத்து போயிருக்கிறேன்னு விசாரிப்பார். அப்ப ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த நம்ம பையன் நான் தான் ஹாரி பாட்டர்னு வந்து நிக்கிறான். இந்த பிறந்தநாள் பரிசு அப்படின்னு பர்த்டே கேக்கு கொண்டு வந்து கொடுக்குறார். 11 வயசு முடிஞ்சு 12வது இன்னையில இருந்து இவனுக்கு ஆரம்பமாகுது. ஒரு கொடையை திறந்து அழகா நெருப்ப பத்த வைக்கிறார். மேஜிக் மாதிரி இருக்குது. ஆமா யார் நீங்க அப்படின்னு ஹாரி விசாரிக்கிறான். தான் ஒரு மாயாஜால ஸ்கூல்ல ப்ரொஃபஸரா இருக்கிறதாவும் அந்த ஸ்கூல்ல இருக்கிற நிறைய சாவிகள் எல்லாம் இவனோட பொறுப்புல தான் இருக்கிறதாகவும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம ஹாக்ரிட். இங்க வச்சுதான் ஹாரி பாட்டர் கிட்ட நீயும் எங்களை மாதிரி ஒரு மந்திரவாதி, அந்த ஸ்கூல்ல தான் உன்னோட அப்பாவும் அம்மாவும் மந்திரத்தை கத்துக்கிட்டதா எடுத்து சொல்றாரு. இது நானா மந்திரவாதியா நீ அரண்டு போறான். கொஞ்சம் கத்துக்கிட்டா நீ மந்திரவாதி ஆயிலான்னு சொல்லும்போது இல்ல நான் ஒரு சாதாரண மனுஷன், சாதாரண ஒரு ஹாரி, அவ்வளவுதான், ஜஸ்ட் ஹாரி, என்னால எப்படி மேஜிக் பண்ண முடியும்னு கேக்குறான். இல்ல டெஃபினட்டா உன்னால முடியும். அப்பேற்பட்ட பிறப்பு உன்னோட பிறப்பு. நீ பயப்படும் போதோ இல்ல கோவப்படும் போதோ இயற்கைக்கு மீறிய ஏதாவது விஷயம் நடந்திருக்குதா அப்படின்னு அவர் விசாரிக்கிறார். ஆந்தைகளால டெலிவரி பண்ண முடியாத அந்த லெட்டரை இவரே அடுத்து டெலிவரி பண்றார். அந்த லெட்டர்ல மந்திரத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த மாயாஜால ஸ்கூலுக்கு உன்னை வரவேற்கிறேன்னு லெட்டர் வந்திருக்குது. ஆனா பெரியப்பா பையனை விட மாட்டேங்கிறாப்ல. என்ன பெரியப்பா மந்திரம் எல்லாம் இல்லைன்னு சொன்னீங்க, நான் ஒரு சாதாரண ஆளு அனாதன், நீங்க என்கிட்ட இந்த உண்மைகள்லாம் மறைச்சிட்டீங்களேன்னு கோவப்படுவாங்க. ஆமாடா என் தங்கச்சி மகன் தாண்டா நீங்க, என் தங்கச்சியும் ஒரு சூனியக்காரி, ஒரு மந்திரவாதி, இதையெல்லாம் பெருமையா வெளியில சொல்லிக்க முடியுமா? அதனாலதான் எல்லாத்தையும் மறைச்சிட்டதா பெரியம்மா சொல்லுவாங்க. அவ ஒரு பயங்கரவாதி, மோசக்காரியம் எல்லாம் திட்டுறாங்க. யாரா ஹாரி பாட்டரோட அம்மாவை. அவள மாதிரியே தான் நீயும் வளர்ந்து நிக்கிறேன்னு திட்டுறாங்க. உங்க அப்பனும் ஆத்தாவும் செத்து போன பிறகு உங்க பாரத்தை நாங்க சுமக்க வேண்டியதா போச்சுங்கிறாப்ல சொல்றாங்க. ஆனா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அவங்க இறந்து போயிட்டாங்க, நீ ஒரு அனாத பையங்கிறாப்ல பொய் சொல்லி வச்சிருக்கோம் இந்த அம்மா. அப்பட்டமான பொய் அப்படின்னு கோவப்படுறாரு நம்ம ப்ரொஃபசர் ஹாக்ரிட். இந்த கதை நடக்கிற காலகட்டத்துல ஒட்டுமொத்த மனித இனத்தையே ரெண்டா பிரிக்கலாம். யாரெல்லாம் மேஜிக் பண்ண முடியாதோ அவர்களை சாதா மனுஷங்கன்னும், யாரெல்லாம் மேஜிக் பண்ணக்கூடிய சக்தியோட இருக்கிறார்களோ பிறக்கிறார்களோ அவர்களை மந்திரவாதிகள்னு கூப்பிட்டு இருப்பாங்க. நீ மந்திரத்தை கத்துக்கிறதுக்காகவே பிறந்தவன்னு பாராட்டுறாரு. உன்னை அமுச்சு வச்சது அந்த கிழவன் டம்பிள் டோர் தானே அப்படின்னு பேசினதும் டம்பிள் டோர் ப்ரொஃபசரை கிழவன் சொன்ன அவ்வளவுதான்னு கொடையை காமிச்சு மிரட்டுறாரு. இந்த பக்கம் பார்த்தா அண்ணங்காரன் இங்க எவ்வளவு கூத்து நடக்குது அதையெல்லாம் கண்டுக்காம ஹாரி பாட்டருக்கு வந்த கேக்கை எடுத்து தின்னுகிட்டு இருக்கிறான். கடுப்பான ஹாக்ரிட் ஒரு வாளை முளைச்சு விட்டுறாரு அந்த பையனுக்கு பின்னாடி. அவன் குடும்பமே கதறிக்கிட்டு ஓடுது. சாதா மனிதர்கள் முன்னாடி மேஜிக் பண்றதுக்கு தனக்கு அனுமதி இல்லையா? இருந்தாலும் சும்மா ஒரு சந்தோஷத்துக்கு உன்னை குஷிப்படுத்துறதுக்காக அதை பண்ண, ஸ்கூலுக்கு போனதும் இதை பத்தி போட்டு கொடுத்துறாத என்ன அப்படின்னு கேட்கிறார். அவனும் சரின்னு ஒத்துக்கிறான். ஐயோ லேட் ஆயிடுச்சே கிளம்பணுங்கிறார். மறுபடியும் கதவை திறக்க போனா கதவு கீழே விழுந்துருது. வர விருப்பம் தான் வரலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. முன்னப்பிட்ட தெரியாத இந்த ஹாக்ரிட்டா இல்ல இத்தனை வருஷமா வளர்த்த இந்த குடும்பமானு யோசிக்கிறவன் இந்த குடும்பம் படுத்துற அந்த டார்ச்சரை தாங்கிக்காம ஹாக்ரிட் கூடயே வரலான்னு முடிவு பண்ணி கிளம்பி வர்றான். அந்த லெட்டர்ல ஸ்கூலுக்கு வரும்போது ஏதோ 2 பாத்திரத்தை எடுத்துட்டு வரணும்னு போட்டிருக்காங்க, 2 சட்டியை. அது கம்பல்சரியா என்னன்னு தெரியல. அது போக விருப்பப்பட்டா ஆப்ஷனலா பூனை எடுத்துட்டு வரலாம், இல்ல தவளை எடுத்துட்டு வரலாம், இல்ல ஆந்தை எடுத்துட்டு வரலாம். இப்படி எதுல எழுதிருக்கு போல. லண்டன்ல இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறா ஹாரி பாட்டர். கரெக்டான ஆள்கிட்ட போனா எல்லா கிடைக்கும் சொல்லிட்டு எங்கேயோ கூட்டிட்டு வர்றார். இந்த பையன் தான் ஹாரி பாட்டர்னு ஒருத்தவர்கிட்ட அறிமுகப்படுத்தினதும் இவங்க எல்லாம் மந்திரம் தெரிஞ்சவங்க. எல்லா பேரும் ஹாரி பாட்டரை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இந்த பையன் இறந்து போயிட்டதா தான் பல பேர் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில உன்னை பார்த்ததுல சந்தோஷம்னு நிறைய பேர் அவனை பாராட்டுறாங்க. தலையில உருமா மாதிரி கட்டின ஒருத்தர் அவரு வாழ்த்துறாரு இந்த பயல. இவர்
இவர் பேரு குயிரெல்லாம் கொஞ்சம் திக்கி பேசுவாப்ல. பேர் என்ன? ப்ரொஃபசர் குயிரல். அந்த மாயாஜால ஸ்கூல்ல எப்பெல்லாம் இருள் தாக்குதல நடத்ததோ அப்ப அதை எதிர்த்து தாக்கு பிடிக்கிறது தான் இந்த குயிரலோட வேலையா. எடுத்து சொல்றாப்ல நம்ம ஹேக்ரெட். கை கொடுக்க போனா அவர் கை கொடுக்கவே பயப்படுறாரு. சரி நாங்க கிளம்புறோம், எங்களுக்கு நிறைய வாங்க வேண்டி இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து இவங்க அடுத்து நகர்றாங்க. எல்லா பேரும் ஹாரி பாட்டருங்கிற என் பேரை கேட்டதுமே என்ன ஆச்சரியமா பாக்குறாங்க. என் பேர் எப்படி அவங்களுக்கு தெரியும், நான் ஏன் எல்லாருக்கிட்ட மத்தியில ஃபேமஸா இருக்கிறேன் அப்படின்னு கேட்டதுக்கு இதற்கான பதில் உனக்கு மாயாஜால ஸ்கூல்ல கிடைக்கும் அப்படிங்கிறாப்ல. அப்புறம் சுவத்துல அந்த கொடையால 2 தட்டு தட்டினதும் சுவத்துல இருக்கிற செங்கல் எல்லாம் தானா நகர்ந்து இவங்களுக்கு ஒரு வழியை உருவாக்கி கொடுக்குது. மாயாஜால சந்தைக்கு உன்னை வரவேற்கிறேன்ங்கிறாரு. எஸ், அதே சிட்டில ஒரு செவத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற ஒரு மாயாஜால சந்தையை தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. மாயாஜால மார்க்கெட் இது. இங்க இருக்கிற அத்தனை பேருக்குமே மாயாஜாலத்தை பத்தி தெரியும். விதவிதமா வித்தியாசமான பொருட்களை கடைகளை இவனால இங்க பார்க்க முடிகிறது. ஆந்தையெல்லாம் இங்க சேலுக்காக இருக்குது. அப்புறம் இந்த சூனியக்காரி எல்லாம் தொடப்பத்தை கீழே வச்சு அதுக்கு மேல ஏறி உட்காந்து பறந்து போவாங்கல்ல, அந்த தொடப்பம் கூட இங்க இருக்குது. இதெல்லாம் பார்த்தா வாங்கணும்னு ஆசையா தான் இருக்குது. ஆனா என்கிட்ட பணம் இல்லையே அப்படின்னு கேக்குறான் ஹாரி பாட்டர். அதுக்கு தான் இங்க ஒரு பேங்க் இருக்கே அப்படின்னு ஒரு மாயாஜால பேங்க காட்டுறாரு அவரு. அந்த ஒட்டுமொத்த பேங்கையுமே நடத்துறது குள்ளர்கள் தான். காப்லிங்ஸ்னு இந்த மாயாஜால உலகத்துல இவர்களுக்கு பேருண்டு. கொஞ்சம் நமக்கு ஃப்ரெண்ட்லியா நடந்துக்குங்க அப்படின்னு எடுத்து சொல்றாரு. ஃப்ரெண்ட்லியா நடந்துக்குமா, நட்பு பாராட்டுமா. ஹாரி பாட்டர் அவரோட பணத்தை வித்ட்ரா பண்றதுக்காக வந்திருக்கிறதா அறிமுகப்படுத்துறாரு. ஹாரி பாட்டர் கிட்ட சாவி இருக்குதா அப்படின்னு உடனே மேனேஜர் கேக்குறாப்ல. மேனேஜர் காப்லின் இங்கதான் எங்கேயாவது இருக்குன்னு சொல்லி நம்மால பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு தேர்றாரு. கிடைச்சிருச்சுன்னு சாவியை காட்டுறாப்ல. கூடவே ப்ரொஃபசர் டம்பிள்டோர் ஒரு லெட்டர் கொடுத்திருக்காரு, ஒரு டாக்குமெண்ட் கொடுத்திருக்காரு. அதையும் டாப் சீக்ரெட்னு போட்டிருக்கிறதுல எந்த லாக்கர்ங்கிறது உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்க, நல்லா தெரியுமே அப்படின்னு இவங்களை கூட்டிட்டு போறாப்ல. லாக்கர் நம்பர் 687. அங்க வந்து இறங்கிக்கிறாங்க. அப்புறம் கீயை வாங்கி போட்டு ஓபன் பண்ணி விடுது. உள்ள திறந்து பார்த்தா தங்க காசுகள் குவியல் குவியலா உள்ள கிடக்குது. எல்லாம் உனக்காக உன்னோட அப்பா அம்மா சேர்த்து வச்சதுதான் அப்படின்றாப்ல நம்ம ஹேக்ரிட். அப்புறம் 713 ஒரு லாக்கர். அந்த ரூமுக்கு சாவி கிடையாது. ஏதோ ஒரு மேஜிக்க போட்டு தான் அவர் திறந்து விடுறாரு. உள்ள ஏதோ ஒரு சுருக்கு பை மாதிரி ஒன்னு இருக்குது. அதை நம்ம ஹேக்ரிட் அவரோட பைக்குள்ள எடுத்து வச்சுக்கிட்டு இதை பத்தி யார்ட்டையும் எதுவும் சொல்லிக்க வேண்டாம், சீக்கிரட்டா வச்சுக்கோங்கிறாரு. ஹாரி பாட்டரும் சரிங்கிறான். அப்புறம் இது போக லெட்டர்ல இவனுக்கு ஒரு வாண்டு வேணும்னு போட்டிருக்குது. வாண்டுனா என்னன்னா அந்த மந்திரம் செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய குச்சி. அந்த குச்சியை வச்சு தான் மேஜிக் போட முடியும். அங்கேயே மாயாஜால குச்சிகளை உருவாக்கக்கூடிய ஒரு கடையும் உண்டு. பிரிஞ்சிடறாங்க. நீ குச்சியை வாங்கிட்டு நான் இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹேக்ரிட் அந்த பக்கம் போயிடுறாரு. இவன் மட்டும் தனியா குச்சி வாங்குறதுக்காக உள்ள வரா, மாயா குச்சியை வாங்குறதுக்காக. கடைக்காரர் பார்த்ததுமே ஹாரி பாட்டரை எப்படா பார்க்க போறேன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த தருணம் நடந்து விட்டது அப்படின்னு சொல்லி ஏணிப்படியில இறங்கி வர, உன்னோட அப்பா அம்மாவுக்கும் நான் தான் அவங்களோட மாயா குச்சியை கொடுத்தேன். நேத்து நடந்தாப்புல இருக்கு தம்பி அப்படின்னு பேசிட்டே வந்து இந்த இதை வச்சுக்கன்னு ஒரு மேஜிக் குச்சியை கொடுக்குறார். ஏய் செக் பண்ணி பாரு அப்படின்னு சொன்னதும் இவன் சும்மா அந்த குச்சியை ஒரு ஆட்டுவாங்க. அப்படி ஆட்டினதுக்கே அங்க டிராயர்ல இருந்த எல்லாம் வெளியில வந்து பொத்து பொத்து பொத்துன்னு விழுகுது. அப்போ இது சரிப்படாத உனக்கு தம்பி அப்படிங்கிறாப்ல. அப்புறம் மேலே ஏறி வேற ஒரு குச்சியை கொண்டு வந்து கொடுக்குறார். இதை ட்ரை பண்ணி பாரு அப்படிங்கிறார். அதை ஒரு சொல்லட்டுனா பாத்திரமெல்லாம் உடையுது. கண்டிப்பா இதுவும் செட் ஆகாது வச்சிருன்னு சொன்னதும் அவன் பயந்துகிட்டு வச்சிடறான். அப்புறம் இன்னும் உள்ள போய் இன்னும் ஸ்பெஷலான ஏதோ ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வர, அதுக்குள்ள இருந்து அந்த குச்சியை எடுத்துட்டு வந்து ரொம்ப ஜாக்கிரதையா அந்த பையன் கிட்ட கொடுக்குறார். அதை அவன் கையில பிடிச்சதுமே அவனுக்குள்ள ஏதோ ஒரு எனர்ஜியை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அதை பார்த்துட்டு இந்த குச்சி ஒன்னதான் தேர்ந்தெடுத்திருக்குது அப்படின்னு பாராட்டுறார். மனிதர்களுக்கு எப்படி அண்ணன் தம்பி இருக்காங்களோ அதே மாதிரி இந்த குச்சிகளுக்குமே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் போல. இப்ப நம்ம ஹாரி பாட்டர் கையில இருக்கிற இந்த மந்திர குச்சியோட அண்ணன், அந்த அண்ணன் மந்திர குச்சியை பயன்படுத்தி தான் உன் நெத்தியில இந்த காயம் சின்ன வயசுல இருக்கும்போது உருவானதா சொல்றாரு. சின்ன வயசுலயே என்ன தாக்குனாங்களா? யாரு தாக்குனது? அந்த அண்ணங்கிற மாயா குச்சியை வச்சிருந்தது யாருன்னு கேட்டா அவரோட பேரை நாங்க உச்சரிக்கிறதே கிடையாது, யாருமே உச்சரிக்க மாட்டோம். குச்சிகள் தான் முதலாளிகளை தேர்ந்தெடுக்கும். அந்த வகையில இந்த குச்சி உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறது. இனி இது உனக்கு சொந்தம்ன்றாரு. உங்ககிட்ட இருந்து நிறைய பெரிய விஷயங்களை சாதனைகளை நாங்க எதிர்பார்ப்போங்கிறாப்ல. ஹேக்ரிட் தனியா விட்டுட்டு போனார்ல, அவர் ஒரு பெரிய ஆந்திய பிடிச்சிட்டு வர்றாரு. பிறந்தநாள் பரிசுன்னு பாராட்டுறாரு. சோ வேண்டிய எல்லாமே கிடைச்சிருச்சு. அடுத்து சாப்பிட உட்கார்றாங்க. என்னடா ஒரு மாதிரியா இருக்கிறேன்னு ஹேக்ரிட் கேட்கும்போது இந்த ஹேக்ரிட் இருக்காருல, இவரு பாதி மனுஷன் பாதி அரக்கம் இனத்தை சேர்ந்தவன். அதனாலதான் அரக்கன் மாதிரி ஜெய்ஜாண்டிக்கா பெருசா இருப்பாப்ல. ஆனா மனித முகத்தோட மனித குணத்தோட இருக்கிறார். அங்க நம்ம ஹாரி பாட்டர் என்ன கேட்கிறாப்லன்னா, என்னோட நெத்தியில இருக்கிற இந்த காயத்துக்கு காரணமானவன் தான் என்னோட அப்பா அம்மாவை கொன்னவனா அப்படின்னு கேட்கிறார். ஆனா நம்மால் எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருப்பாப்ல. மந்திரவாதிகள் இருக்கிறார்கள். ஆனா எல்லா மந்திரவாதிகளுமே நல்லவங்கன்னு சொல்லிட முடியாது. அதுல நிறைய கெட்ட மந்திரவாதிகள் இருக்கிறார்களா. அப்படித்தான் சில வருடத்திற்கு முன்னாடி ஒட்டுமொத்த கெட்டதையும் செய்யக்கூடிய கெட்டதின் உச்சமா ஒருத்தன் இருந்தா. அவனோட பேரு அப்படின்னு சொல்ல வரும்போது விங்கிறாரு. ஏன்னா அந்த பேரை சொல்லி பல வருஷம் ஆயிடுச்சு போல. வேணும்னா எழுதி காட்டுறீங்களான்னு கேட்க, இல்ல சொல்றேன்னு அந்த பேரை சொல்றாரு. வால்டமார்ட். அந்த வால்டமார்ட் தான் தனக்கு பின்னாடி ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு கெட்டது செய்ய ஆரம்பிச்சானா. அவனை எதிர்த்து உன்னோட அம்மாவும் அப்பாவும் போராடினாங்க. எதிர்க்கிற எல்லாரையும் கொல்ற வால்டமார்ட் உன்னோட அப்பா அம்மாவையும் கொன்னுட்டான். அவன் அவங்க
அவங்கிட்ட இருக்கிற மந்திர கோலால அந்த மந்திர குச்சியால யாரையாவது சபிச்சிட்டானா உடனே அவங்க இறந்து போயிடுவாங்க. யாருமே மிஸ் ஆனது இல்ல, ஆனா நீ ஒருத்தனை தவிர அப்படின்னு முடிக்கிறார். என்னையே கொல்றதுக்கு அந்த வால்டமார்ட் முயற்சி பண்ணாப்லையா அப்படின்னு கேட்க, ஆமா, உன் நெத்தியில இருக்கிற அந்த காயம் சாதாரணமா வந்துடாது. யாராவது உன்னை சபிச்சிட்டாங்க அப்படின்னா தான் அந்த காயம் வருமா. அதுவும் அந்த மாதிரி மிகப்பெரிய சக்தி சபிக்கும் போதுதான் அந்த மாதிரி காயம் வருமா. சரி, என்ன கொல்ல முயற்சி பண்ண அந்த வால்டமார்ட்டுக்கு அடுத்து என்னாச்சு அப்படின்னு விசாரிக்க சில பேர் அவ இறந்துட்டதா சொல்றாங்க. ஆனா எனக்கு அதுல நம்பிக்கை இல்ல. எங்கேயோ எதுலயோ மாட்டிக்கிட்டு இருக்கிறான், மறுபடியும் வர முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். அன்னைக்கு தான் உங்க அப்பா அம்மாவை கொன்ன அன்னைக்கு, உன்னை கொல்ல முயற்சி பண்ண அன்னைக்கு தான் அவனுக்கு ஏதோ ஆயிருக்கணும். அவங்கிட்ட இருந்து தப்பிச்ச ஒரே ஒருத்தன் நீங்கிறதுனால தான் நீ ரொம்ப ஃபேமஸா இருக்கிற அப்படின்னு எடுத்து சொல்றாரு. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் வராங்க. அப்பதான் அவருக்கு ஞாபகம் வருது, ப்ரொஃபசர் டம்பிள்டோர் ஏதோ ஒன்னு கேட்டு விட்டாரு அந்த சுருக்கு பைய. நான் அதை உடனே கொடுத்தானோ, லேட் ஆகி போச்சு, நான் கிளம்புறேன், இந்தா உன் டிக்கெட்டு, கரெக்டா வந்து சேர்ந்துருன்னு சொல்லிட்டு கிளம்புறாப்ல. அதுல பிளாட்ஃபார்ம் நம்பர் 9:45 போட்டிருக்கு. பிளாட்ஃபார்ம் நம்பர் 9ங்கிறது இங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்குது. அதென்ன 9:45 அப்படின்னு கேட்கும்போது ஹேக்ரிட் அங்க இல்ல. எல்லா இடத்துலயும் போய் பார்க்கறான். பிளாட்ஃபார்ம் நம்பர் 9 இருக்குது, பிளாட்ஃபார்ம் நம்பர் 10 இருக்குது. அந்த 9:45ங்கிறது எங்கேயுமே இல்ல. அங்க ஒரு ஆபீஸ்ல போய் பிளாட்ஃபார்ம் நம்பர் 9:45 எங்க இருக்கு அப்படின்னு கேட்கறான். 9:45வா, போடா முட்டா பையன்ட்டு போறாரு அவரு. அப்ப பக்கத்துல 9:45 பிளாட்ஃபார்ம் நம்பருக்கு போக வேண்டியவங்க என் பின்னாடி வாங்கன்னு ஒரு அம்மா எல்லாரையும் கூட்டிட்டு வராங்க. 9:45 ஒண்ணும் இல்லங்க, பிளாட்ஃபார்ம் நம்பர் 9க்கும் 10க்கும் நடுவுல இருக்கிற அந்த செவத்துக்குள்ள போகணும். அதுதான் பிளாட்ஃபார்ம் நம்பர் 9:45. ஒருத்தன் அந்த செவத்துக்குள்ள அழகா உள்ள போய் மறையிறான். அடுத்து 2 ட்வின்ஸ் பசங்க, இந்த அம்மாவோட பையங்க போல, அவங்களும் உள்ள ஓடிடுறானுங்க, மறைஞ்சிடறாங்க. அப்பதான் ஒரு நிமிஷம் சொல்லிட்டு நம்ம பய வரான். ஓ மொத தடவையா, ஒன்னும் இல்ல, தள்ளிக்கிட்டே வேகமா உள்ள போனேன்னா உள்ள ஒன்னு அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. உன் கூட இருக்கிற இவனுக்குமே இதுதான் முதன்முறை, முயற்சி பண்ணுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இவனும் வேகமா போய் தள்ளிட்டே வருவான் பாருங்க. மோத போறோம்னு நினைச்சா அந்த 9:45 பிளாட்ஃபார்முக்கு வந்து சேர்றான். இங்க அந்த மாயாஜால ஸ்கூலோட பேரை போட்டு ஒரு ட்ரெயின் காத்துக்கிட்டு இருக்குது. பிளாட்ஃபார்ம் நம்பர் 9:45 எழுதியும் இருக்குது. ட்ரெயின்லயும் ஏறி உட்காந்தாச்சு. அங்க ரான்னு ஒரு பையன், ரான் வால்ஸ்லிங்கிறது அவன் பேரு, ஷார்ட்டா ரான்னு கூப்பிடுவாங்க. அவன் தான் பேரு ரான்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான். நம்ம ஆளும் தான் பேரு ஹாரி பாட்டர்னு அறிமுகப்படுத்திக்கிறார். அந்த பேரை கேட்டதுமே, ஓ நீதான் ஹாரி பாட்டரா, கேள்விப்பட்டிருக்கிறேன், நிஜமாவே உன்னோட நெத்தியில அந்த காயம் இருக்குதா அப்படின்னு கேட்கிறான். உடனே நம்ம ஆளும் காட்டுவான் காயத்தை. படிச்சது எல்லாம் நிஜம்தான் அப்படின்னு சந்தோஷப்படுற ரான். சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணுமான்னு ஒரு பாட்டி விற்க வருது. ரானுக்கு வேணும், ஆனா வீட்டுல பன்னு கொடுத்துட்டு இருக்காங்க போல. எனக்கு இது போதும்னு சோகமா சொல்ல, நிறைய கொடுங்க நாங்க வாங்கிக்கிறோம்னு ஸ்நாக்ஸை வாங்கி கொடுக்குறாரு ஹாரி பாட்டர். ஏன்னா அவங்ககிட்ட தான் ஏகப்பட்ட காசு இருக்குது இல்ல. ட்ரெயின் வேற கச்ச 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 கச்சன்னு போயிட்டு இருக்குது. எவ்வளவு ஸ்நாக்ஸை வாங்கி போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு பாருங்க. ரானு ஒரு எலி வச்சிருப்பான். அந்த எலிய மஞ்சள் கடல்ல மாத்துறதுக்கு எனக்கு மந்திரம் தெரியும், ட்ரை பண்ணட்டுமான்னு ட்ரை பண்ண போகும்போது ஒரு பொண்ணு அந்த பக்கத்துல இருந்து வரா. ஓ மந்திரம் போட போறியா, இங்க போடு பாப்போம் அப்படின்னு கேட்கறா. போட்டு பார்த்தா மந்திரம் வேலைக்காகல. எனக்கு என்னமோ இது மந்திரம் மாதிரியே தெரியல, போலி மாதிரி தெரியுதுங்கிறா அவ. இவ இதுக்கு முன்னாடி சில மந்திரங்களை ட்ரை பண்ணிருக்கலாம், சிம்பிளான மந்திரங்களை. அது ஒர்க் ஆயிருக்குதுன்னு சொல்லிட்டு அவளோட மந்திர குச்சி எடுத்துட்டு வந்து ஒரு மேஜிக் போட்டு காட்டுவா. மேஜிக் ஒர்க் ஆயிருக்கும். அரண்டு போவான் ஹாரி பாட்டர். தான் பேரு ஹெர்மைனி கிரேஞ்சர்னு தன்னை அறிமுகப்படுத்தவும் செஞ்சுக்கிறா. அப்புறம் அங்க இருந்து ஒரு படகை பிடிச்சு இவங்க அவளோட எதிர்பார்க்கிற அந்த ஸ்கூலை பிரமிப்பா பாத்துக்கிட்டே வராங்க. பல பசங்க அதை பிரமிப்பா பாத்துக்கிட்டே இருக்கானுங்க. ஒரு பெரிய கூட்டம் ஸ்கூல்ல ஜாயின் பண்ண வந்துட்டு இருக்குது. அங்க நம்ம ப்ரொஃபசர் மெக்கனக்கல் இருக்காங்க. சின்ன வயசுல ஹாரி பாட்டர் குழந்தையா இருக்கும்போது அந்த வீட்டுல ஒப்படைக்க வேணாமேன்னு சொன்னாங்கல்ல, பூனையா இருந்து மாறுவாங்களே அவங்க தான். பசங்களை வரவேற்று விட்டு இந்த கதவை தாண்டி உள்ள வந்தீங்கன்னா உங்க கிளாஸ்மேட்டை எல்லாத்தையுமே நீங்க சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களை நாங்க 4 ஹவுஸா 4 பிரிவுகளாக பிரித்து வைத்திருக்கிறோம். 4 குழுக்களாக பிரிச்சிருக்காங்களா. ஒவ்வொரு குழுவுக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு. அந்த குழுவில் இருக்கிற யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணாருன்னா அவங்களுக்கு மைனஸ் மார்க், ஏதாவது நல்ல விஷயம் பண்ணாங்கன்னா அதுக்கு பிளஸ் மார்க். வருஷ முடிவுல எந்த குழுவுல நிறைய மார்க்கோட பசங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவார்டு கொடுக்கப்படுமா. இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது ஒருத்தர் அவனோட தவளையை காணன்னு இருப்பான். தவளை அந்த பக்கம் இருக்க, ஆஹா தவளை கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷமா எடுத்துக்கிறான். அங்க ஒரு செம்பட்டத்தலையன், நீதான் ஹாரி பாட்டரோ, என் பேரு மால்ஃபின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான். முழு பேரு டிராகோ மால்ஃபி. அந்த டிராகோ மால்ஃபி பக்கத்துல இருந்து நம்ம நண்பர் ரான் இருக்கான்ல, அவன் குடும்பம் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் குடும்பம் போல. அந்த குடும்பத்தோட பேரெல்லாம் சொல்லி இவங்க எல்லாம் காசுக்கு வக்கில்லாதவங்க, இவங்க கூட எல்லாம் சேராத, ஏன் கூட சேருன்னு கையுழுக்க வந்தா உன் பேச்சே சரியில்லை, உன் கூட சேர மாட்டேன், நான் அவங்க கூட தான் சேருவேங்கிறான் நம்ம ஹாரி பாட்டர். பின்னாடியே ப்ரொஃபசர் மெக்கனக்கல் வந்து நிக்கிறாங்க. ரைட், நாங்க தயார், வரலாம் அப்படின்னு கேட்டை திறந்து கூட்டிட்டு வராங்க. உள்ள பார்த்தா சீனியர்ஸ் எல்லாம் இவங்களை வரவேற்கிற விதமா உட்காந்துட்டு இருக்காங்க வரிசையா. எல்லாம் ஒன்னாதான் லஞ்சு சாப்பிடுவாங்க போல தெரியுது. மேல மெழுகுவத்தி எல்லாம் அந்தரத்துல இருக்குது. அதுக்கு மேல டிரான்ஸ்பரண்டான சீலிங் இருக்குது, வானத்தையே பார்க்க முடியும். அப்புறம் அங்க ஒரு மாய தொப்பியும் உண்டு. வரிசை எல்லாரையும் அங்க இருந்தமா நிக்க வச்சு இப்போ ப்ரொஃபசர் டம்பிள்டோர் உங்களிடையே உரையாற்றுவார் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இந்த ஸ்கூலுக்கு பின்னாடி ஒரு இருளான காடு இருக்குதான், அதுக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே போகக்கூடாது, அது தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு அறிவிக்கிறார். எல்லா மாணவர்களுக்குமே அது தடை செய்யப்பட்ட பகுதிங்கிறார். அது மட்டும் இல்லாம உங்களை பாத்துக்காக இருக்கிற, உங்களை நல்லபடியா பாத்துக்கிறதுக்காக இருக்கிற இந்த கேர் டேக்கரோட பேரு ஃபில்ஸா, மிஸ்டர் ஃபில்ஸ்.
அவரு என்கிட்ட இன்னொரு தடை செய்யப்பட்ட பகுதியும் சொல்லியிருக்கிறார். 3வது மாடியில ரைட் ஹேண்ட் சைடு பக்கம் யாரும் போக கூடாதான். அந்த பக்கம் போனா இறந்து போயிடுவாங்க, போயிடாதீங்கன்னு எச்சரிக்கிறாரு டம்பிள்டோர். அப்புறம் நம்ம ப்ரொஃபசர் மெக்கோனக்கல் கையில இருக்கிற அந்த மாய தொப்பியை எடுத்துக்கிட்டு, இந்த தொப்பியை உங்க தலையில வைப்பேன், இந்த தொப்பி தான் 4 குழுக்களாக உங்களை நாங்க பிரிப்போம்னு சொன்னோம்ல, யார் யாரு எந்த குழுவுல பிரிவீங்கிறத இந்த தொப்பி தான் தீர்மானிக்கும்னு சொல்றாங்க. ஹெர்மைனியை தான் ஃபர்ஸ்ட் கூப்பிடுறாங்க. கிரிஃபெண்டர் அப்படிங்கிற ஒரு குழுவுல இந்த பொண்ணை சேர்த்து வர்றதா தொப்பி அறிவிக்குது. உடனே அந்த குழுவை சேர்ந்த ஆட்கள் எல்லாம் கைத்தட்டி வரவேற்கிறாங்க. அவன் அந்த குரூப்போட சேர்ந்து உட்காந்துக்கிறா. அடுத்து நம்ம டிராக்கோ மால்ஃபி பயந்துகிட்டே போய் உட்காருவான். சிலுத்ருங்கிற ஒரு குழுவுல அவன் போய் சேர்ந்துக்கிறான். அடுத்து ஒரு பொண்ணு போவா. அதே சமயம் அங்க ஃபங்க் விட்டாப்ல நடு உச்சி எடுத்து 2 பக்கமும் நிறைய முடி விட்டு இருக்கிறவரு நம்ம ஹாரி பாட்டரையே முறைச்சு பார்த்துட்டு இருக்க. ஹாரி பாட்டருக்கு நெத்தியில வலி வரும். என்ன ஆச்சுன்னு கூட இருக்கிறவங்க கேட்பாரு. ஒண்ணுமில்லைங்கிறாரு ஹாரி பாட்டர். அந்த பொண்ணை ஹஃபில் பஃப் அப்படிங்கிற ஒரு குழுவுல சேர்த்து விடுது. அப்புறம் நம்ம ராணை கூப்பிட்டதும் அவன் பயந்துகிட்டே வருவான். ஹெர்மைனி போனால அதே குழுவுல தான் இவனையும் சேர்த்து விடுது. அப்புறம் ஹாரி பாட்டர்னு கூப்பிடும்போது டம்பிள்டோரே ரொம்ப ஆர்வமா பாக்குறாரு. நிறைய பேர் குசு குசுன்னு ஏதோ பேசிக்கிறாங்க. தொப்பி எடுத்து மாட்டினா ரொம்ப தைரியமான பையன், நல்ல மனசுக்காரன், திறமை இருக்கு, ப்ரூஃப் பண்ணணுங்கிற அந்த வைராகியம் இருக்கு, இவனை எந்த குழுவுல போடலாம்? சிலுத்ருங்கிற அந்த குழு ஒரு சம்பட்டத்திலையும் போனான்ல டிராக்கோ மால்ஃபி, அந்த குரூப்ல மட்டும் என்ன சேர்த்து விட்டுறாதுன்னு புலம்பிக்கிட்டே இருக்கிறான் ஹாரி பாட்டர். கிரிஃபெண்டர் குழுவுல சேர்த்து விடுவதாக அறிவிக்கிறது. நம்ம ஹெர்மைனி போன, ரானு போன அதே குழுவுல இவனும் போறான். இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். குழுவையும் இவங்களை கை தட்டி வரவேற்கிறது. அப்புறம் லஞ்ச் ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு அவர் சொன்னதுமே அடுத்த நொடி எம்டி தட்டுல ஃபுல்லா ஏகப்பட்ட ஐட்டம் நிறைஞ்சு வெளியுது. மேஜிக்ல தான் சாப்பாடையே கொண்டு வராங்க. நம்ம ராணு பாருங்க 2 கையிலையும் லெக் பீஸை பிடிச்சி கடின்னு கடிக்கிறான். அந்த நடுவுச்சி மண்டைய வாத்தியார் அவர் யாரு அப்படின்னு நம்ம ஹாரி பாட்டர் விசாரிக்கிறார். ஹாரி பாட்டர் போக விரும்பல அப்படின்னு சொன்னார்ல ஒரு 4வது குழு, அந்த 4வது குழுவோட தலைவர் அவர் தான். அந்த குழுவுல தான் செம்பட்ட மண்டையன் டிராகோ மால்ஃபி சேர்ந்திருக்கிறார். அந்த குழுவோட தலைவர் அவர் தானா? சரி, அவர் என்ன சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு விசாரிக்கிறாரு ஹாரி பாட்டர். இந்த மந்திர பானங்கள் செய்யறது அதுதான் அவரோட வேலை போல, அதைத்தான் பசங்களுக்கு சொல்லி கொடுப்பார் போல. பக்கத்திலேயே தலப்பகையோட உட்கார்ந்துட்டு இருக்கிறார்ல ப்ரொஃபசர் குயிரல், அவரோட பொசிஷனுக்கு இவர் ஆசைப்படுறாரு போல. ரொம்ப காலமா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரா. இன்னும் குயிரலோட லெவலுக்கு இவர் வளரலையா. இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஆவி திடீர்னு நடுவுல எந்திரிச்சு வந்து நிக்குது. இன்னொரு ஆவி பறந்து வந்து நிக்குது. இன்னொன்னு தரையில இருந்து மேல வருது. ஏகப்பட்ட ஆவி அங்க சுத்திக்கிட்டு இருக்குதுங்க. ஒரு ஆவி ஃப்ரெண்ட்லியான ஆவி போல தன் தலையை பிச்செல்லாம் காட்டும். நம்ம பசங்க சேர்ந்து இருக்கிற அந்த முதல் குழு, நீங்க இருக்க வேண்டிய இடம் இதுதான்னு சீனியர்ஸ் எல்லாம் கூட்டு வந்து காட்டுறாங்க. எவ்வளவு பெருசா பிரம்மாண்டமா இருக்குன்னு பாருங்க. படிக்கட்டுகளே மேல போக போக தானா நகர்றத கவனிக்கலாம். போட்டோ கூட அனிமேஷன் போட்டோஸ் மாதிரி இருக்குது. அப்புறம் ஒரு லேடி ஓவியத்திற்கு முன்னாடி போய் நிக்கும் போது பாஸ்வேர்டுன்னு அந்த ஓவியம் கேட்கும். கரெக்டான பாஸ்வேர்டை சொன்னா தான் கதவு திறக்கும் போல. உள்ள வந்தா நல்ல பெருசா இருக்கு, ரூம் வசதியோட இருக்குது. பசங்க எல்லாம் ரைட் சைடு, பொண்ணுங்க எல்லாம் லெஃப்ட் சைடுன்னு பிரிச்சு விடுறாரு. பசங்க எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க, படுத்தாச்சு. ஆனா நம்ம ஹாரி பாட்டர் மட்டும் ஜன்னலோரமா உட்காந்து வெளியவே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். அந்த மாதிரி அடுத்த நாள் காலையில நம்ம பசங்க 2 பேரும் கொஞ்சம் லேட்டா வந்து மெக்கோனக்கல் கிட்ட திட்டு வாங்குவாங்க. அப்புறம் மந்திர பானங்கள் செய்யற கிளாஸ் நம்ம நடுவுச்சி தான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாப்ல. ஆனா கிளாஸை கவனிக்காம ஹாரி பாட்டர் வேற ஏதோ எழுதிட்டு இருக்க நல்லா திட்டு வாங்குறான். கிளாஸ்ல 1-2 கேள்வி எல்லாம் முன்னாடி சொல்லி கொடுத்துருப்பாப்ல. அதை கேள்வி கேட்டா எதுக்குமே அவனுக்கிட்ட பதில் இல்ல. பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கிற நம்ம ஹெர்மைனி எல்லா கேள்விக்கும் கையை தூக்கிட்டு ரெடியா இருக்கிறா. பயங்கர படிப்பாளி அவ. திட்டு வாங்குறத பார்த்து நம்ம டிராகோ மால்ஃபி சந்தோஷப்படுறான். அடுத்து லஞ்ச் டைம்ல கொரியர் சர்வீஸ் எல்லாம் அங்க பாக்குறது ஆந்திங்க தான். யாராருக்கு என்ன கொரியர் வந்தாலும் அதை கொண்டு வந்து போட்டு போயிடும். நியூஸ் பேப்பர் ஒன்று வந்திருக்குது ரானுக்கு, அதை நம்ம ஹாரி பாட்டர் வாங்கி படிச்சிட்டு இருக்கிறான். இன்னொரு பையனுக்கு ஒரு சின்ன ஒயிட் பால் மாதிரி ஒண்ணு கிடைக்கும். அது ஒரு மந்திர பந்து. எதையாவது அவன் மறந்துட்டான்னா சிவப்பு கலர்ல உள்ள புகை வருமா. அதே மாதிரி உள்ள சிவப்பு கலர்ல புகை வருது. ஆனா எதை மறந்தேன்னு எனக்கு தெரியலையேன்னு புலம்பிட்டு இருக்கிறான் அந்த பையன் பாவம். நியூஸ் பேப்பர்ல பார்த்தா மந்திர பேங்க்ல 713 லாக்கர் ரூம்ல இருந்து ஏதோ திருடப்பட்டு விட்டதா, இருள் சக்தி திருடிட்டு போயிட்டதா நியூஸ் பேப்பர்ல வந்திருக்குது. ஆனா அந்த லாக்கர் ரூமுக்குள்ள நானும் ப்ரொஃபசர் ஹாக்ரிட்டும் போயிட்டு வந்தோம்னு ரானு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அத ஹெர்மைனி கேட்டுறா. அப்புறம் பறக்கல கிளாஸ சொல்லி கொடுக்கறதுக்கான நேரம். பறக்கிற வாத்தியாரமா வந்து கீழே கிடக்கிற தொடப்ப குச்சிய மேல இருந்து கைய வச்சு அப் அப்படின்னு சொன்னாலே போதுமா கைக்கு வந்துருமா. ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னதும் ஹாரி பாட்டர் ட்ரை பண்ணுவான், டப்புன்னு கைக்கு வந்துருது. 2வது நம்ம டிராகோ மால்ஃபி ட்ரை பண்றாரு, அவருக்கும் கரெக்டா வந்துருது. மீதி யாருக்குமே அவளை ஈஸியா வரல. குறிப்பா நம்ம ஹெர்மைனி படிப்புல புலி, ஆனா இதுல வந்து அவளுக்கு வரமாட்டேங்குது. அப்புறம் அந்த குச்சி மேல எல்லாம் எல்லாரும் எடுத்துட்டாங்க, ஏறி உட்காந்துக்கங்க. நான் சொன்ன பிறகுதான் பறக்கணும்னு சொல்லி முடிக்கல, அதுக்குள்ள ஒருத்தவன் அந்த இடத்துல பறக்கிறான். அந்த பாலை வச்சிருந்தான் எல்லாம் வந்தா, அவன் பாலு கீழே விழுந்துருது. கண்ணா பின்னான்னு பறக்கிறான் கண்ட்ரோல் இல்லாம. ஒரு இடத்துல போய் விழுந்திருப்பான், அந்த ஈட்டில சொருகிக்கிட்டு நிக்கிறான். ட்ரெஸ்ல தான் கிழிஞ்சிக்கிட்டு இருக்குது. பொத்துன்னு கீழே விழ போக இன்னொரு
சில அங்க இருக்கும். அதுல மாட்டிக்கிட்டு கொஞ்சம் சேஃபா தான் கீழே விழுவான். லைட்டா அடிபட்டு இருக்கும். இவனை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் நான் சேர்க்க போறேன். யாருமே குச்சி எடுத்துட்டு பறக்க கூடாது. அதையும் மீறி யாராவது வானத்துல பறந்தீங்க, இன்னைக்கே உங்களை டிஸ்மிஸ் பண்ணி அமுச்சு விட்டுருவேன்னு மிரட்டிட்டு தான் போறாங்க. ஆனா அந்த பாலை எடுத்துக்கிட்ட டிராகோ மால்ஃபி கொடுக்க மாட்டேன்னு அடம்பிடிப்பான். ஒழுங்கா குடுன்னு ஹாரி பாட்டர் கேட்க கொடுக்க முடியாது, வேணும்னா வந்து புடி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வானத்துல பறக்க ஆரம்பிச்சிடறாரு. டிராகோ மால்ஃபிக்கு இந்த கேம் அத்துப்பிடி. ஏற்கனவே இதெல்லாம் பயன்படுத்திருக்கிறான் போல. ஸ்டைலிஷா மேல வரான் செய்யறான். ஆனா முன்ன பின்ன அனுபவம் இல்லாம நம்ம ஹாரி பாட்டர் அதை வாங்குறதுக்காக மேல பறந்து போறார். பக்கத்துல வந்து அதை குடுன்னு கேட்கும்போது கொடுக்க முடியாத வீசி எறிவாங்க. பால் அவ்வளவு வேகமா பறந்து வர அது உடஞ்சிடக்கூடாதுன்னு அதை விட வேகமா பறந்து வந்து அந்த பாலை அழகா கேட்ச் பண்ணுவாப்ல. யாராதுன்னு ஜன்னல் வழியா மெக்கோனக்கல் பாக்குறாங்க. பார்த்துட்டு அட நம்ம பையன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு கீழே இறங்கி வருவாங்க. அதுக்குள்ள இந்த பசங்க எல்லாம் பாலை சூப்பரா பிடிச்சான்னு பாராட்டிக்கிட்டு இருக்க ஹாரி பாட்டர் வாயன் கூட அப்படின்னு கூட்டு போனதும் திட்ட போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மித்த பசங்க எல்லாம். ஆனா முதல் குழுவோட தலைவனை கூப்பிட்டு உன்னோட ஸ்போர்ட்ஸ் டீமுக்கு ஒரு நல்ல பையனை கிடைச்சிருக்கா, சூப்பரா பால பிடிக்கிறான் தெரியுமா, இவனை சேர்த்துக்க அப்படின்னு பரிந்துரை பண்ணிட்டு போறாங்க. அடுத்து பார்த்தா ஸ்கூலே அதை பத்தி தான் பேசுது. நம்ம ராணு கூட டே ஹாரி பாட்டர், வருஷம் படிக்க வந்த நம்ம பசங்களை அந்த ஸ்போர்ட்ஸ் டீம்ல சேர்க்கவே மாட்டாங்க, ஆனா உனக்கு அதுலயும் இன்னும் பெட்டரான பொசிஷனே கொடுத்துருக்காங்கன்னா நீ ரொம்ப லக்கிடான்னு பாராட்டி பேசிட்டு இருக்கிறாப்ல. எல்லாருமே தான் பாராட்டுறாங்க. கிரிக்கெட்ல எப்படி விக்கெட் கீப்பர் பவுலர் அப்படின்னு பேர் இருக்குதோ அந்த மாதிரி அந்த கேம்ல கீப்பர்னு ஒருத்தவர் இருப்பான். அதுதான் நம்ம ஹாரி பாட்டர் போல. ஆனா என்னால முடியுமோ என்னவோ, எல்லாரும் என்ன அப்புறம் காமெடி பீஸா பாத்துறாங்கன்னு வருத்தப்பட்டு இருக்க. இல்ல அது உன் ரத்தத்திலே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹெர்மாயினி நிறைய முன்னாள் மாணவர்கள் அவார்டு வாங்கி இருப்பாங்கல்ல, அந்த இடத்துல கூட்டிட்டு போய் உன்னை காட்டுறா. அதுல நம்ம ஹீரோவோட அப்பா அவர் இங்க படிக்கிற காலத்திலேயே ஹாரி பாட்டர் மாதிரி அவரும் அந்த கேம்ல சீக்கரா இருந்திருக்கிறாரு. பேர் என்ன, சீக்கர் அந்த பொசிஷனுக்கு பேரு. இப்ப நீயும் சீக்கரா இருக்கிறேன்னா அது ஒரு ரத்தத்திலே இருக்குது அப்படின்னு என்கரேஜ் பண்ணதும் பயபுள்ள ரொம்ப சந்தோஷமாயிட்டான். அப்புறம் அவங்க தங்குற இடத்துக்கு போகும்போது படிக்கட்டு தானா நகரம்ல, அது தானான கண்டு தேர்ட் ஃப்ளோரை காட்டுது. அந்த ஃப்ளோர் பக்கம் போனா தேர்ட் ஃப்ளோர்ல இந்த பக்கம் வரக்கூடாது, தடை செய்யப்பட்ட பகுதின்னு அங்க கேர்டேக்கர் பில்ஸ் வான் பண்ணார்ல, அவரோட பூனை வேற தெரியுது, இவங்க வேற இருக்கிறாங்க, அவர் பார்த்துட்டாருன்னா பிரச்சனை ஆயிடும், இவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. கேர்டேக்கர் பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக பூட்டு போட்டிருக்கோம். ஐயோ திறக்க முடியலையேன்னு ராணு வருத்தப்பட இவங்க மேஜிக் போட்டு திறந்து விடுறா. 7வது சாப்டர்ல 4வது பக்கத்துல இதுக்கான மந்திரம் இருக்குது, படிக்கலையான்னு கேட்கிறா. அந்த பக்கம் கேர்டேக்கர் வந்து பார்க்கும்போது இவங்க வெளியில வந்துடுறாங்கிறதுனால எஸ்கேப் ஆயிட்டாங்க கேர்டேக்கர் கிட்ட இருந்து. கேர்டேக்கர் கிட்ட இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக பூட்டி வச்சிருந்த கதவை திறந்தாங்கல்ல, எதுக்கு அந்த கதவை பூட்டி வச்சிருக்காங்கன்னா உள்ள 3 தலை நாய் ஒண்ணு இருக்குது, ராட்சச நாய், அதுகிட்ட மாட்டிக்கிட்டாங்க. பார்த்ததும் ஆன அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுதுங்க. மறுபடியும் அந்த கதவை மூட முயற்சி பண்ணுதுங்க. நல்ல வேலை சாத்திட்டு ஓடியாந்துட்டாங்க. ஸ்கூலுக்குள்ள இந்த 3 தலை நாய்க்கு என்ன வேலைன்னு ராணு புலம்பிக்கிட்டு இருப்பான். அந்த நாய் ஏதோ ஒரு கதவை பாதுகாத்துக்கிட்டு இருந்தது, பாதுகாப்புக்காக அந்த நாயை வச்சிருக்காங்கிறா ஹெர்மாயினி. எதை பாதுகாத்துட்டு இருக்குதுன்றா ஹாரி பாட்டர். அது நமக்கு தேவையில்லாத விஷயம், நான் படுக்க போறேன்ட்டு கிளம்பிடுறா. அடுத்த நாள் காலையில அந்த டீமோட லீடர் ஒரு பெட்டி ஏத்திட்டு வரான். ஹாரி பாட்டர் கூட வராப்ல. அந்த விளையாட்டை பத்தி எடுத்து சொல்றாரு. இவங்க டீம்ல 7 பேரு, எதிர் டீம்ல 7 பேரு. இவங்க ஓபன் பண்ண அந்த பெட்டியில ஒரு பெரிய பால் இருக்கும். அந்த பாலை பக்கத்துல பார்த்தா 3 வளையம் இருக்குது, கோபுரம் மாதிரி பெருசா வானத்துல. அந்த 3 வளையத்துக்குள்ள போட்டா அதெல்லாம் கோல்னு கணக்குல வருமா. அப்படி எதிரணி கோல் போட விடாம தடுக்கிறது தான் என் வேலை, என்ன கீப்பர்னு சொல்லுவாங்க. ஓ வேலை சீக்கர், சீக்கரோட வேலை ரொம்ப முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் அந்த பெரிய பாலை என்ன பண்ணணும்னு கேட்கும்போது பெரிய பாலை ஓபன் பண்ணி விட்டா அது ஆட்டுக்க பறக்குது, கையில ஒரு பேட்டை கொடுத்து விட அந்த பேட்டை வச்சு சூப்பரா அடிப்பான். பக்கத்துல இருக்க ஒரு சிலையோட நடுவுல அழகா கொண்டு போய் விழுவான். பரவாயில்லையடா நீ ஒரு பேட்ஸ்மேன் மாதிரி அழகா பேட்டிங்கும் பண்றேன்னு பாராட்டுறாரு. அப்புறம் சீக்கரோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்கும்போது ஒரு குட்டி பாலை ஓபன் பண்ணி காட்டுறாரு. அது ஒரு கோல்டன் பால், அது தங்க பந்து. இருக்கிற பந்துகள்லயே படு வேகமா போகக்கூடியது அதானா. கேம் நடக்கும்போது அங்க இங்க சுத்தி திரியும். இதை கண்டுபிடிச்சு இந்த பாலை நீ புடிச்சிட்டா மட்டும் போதும், கேம் ஓவர், நாம ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். இத எதிரணியில இருக்கிற சீக்கர் புடிச்சிடாம மட்டும் பாத்துக்கோ, ஏன்னா எதிரணி டீம் புடிச்சிட்டான்னா கேமே முடிஞ்சு போயிடும், அதான் முக்கியமான வேலைன்னு எடுத்து சொல்றாரு. அப்புறம் இங்க பார்த்தா ஒரு காப்ளின் வாத்தியாரு இறகுகளை வச்சு ஏதோ ஒரு மேஜிக்கை சொல்லி கொடுக்க பசங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ராணு மேஜிக்கு தப்பா பண்றான் போல. நீ மந்திர உச்சரிப்பே தப்பா பண்ணுன்னு சொன்னதும் அப்ப நீ எங்க சரியா பண்ணு பாப்போம் அப்படின்னு திமிரா பேசுவான். உடனே அவளும் கரெக்டா பண்றா. அழகா அந்த இறகு பறந்து மேல போயிட்டே இருக்குது. ஒரு பொருளை பறக்க வைப்பதற்கான மந்திரம். ரொம்ப அழகா பண்ணது இவனுக்கு பிடிக்காம போயிடுச்சு. இன்னொருத்தவன் ட்ரை பண்ணி இறகை எரிச்சு விட்டுறான். கருப்பாய் போகுது பாருங்க. கிளாஸ் முடிஞ்சதும் அந்த ஹெர்மாயினி ரொம்ப ஓவரா பண்றா, அதனாலதான் அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாதுன்னு புறணி பேசிட்டு போக அதை அவ கேட்டுறா. விருட்டு இவங்க முன்னாடி முந்திட்டு போவா. போச்சு போச்சு அவ கேட்டா அப்செட் ஆயிட்டாங்கிறா ஹாரி பாட்டர். அப்புறம் டின்னர் டைம்ல எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹெர்மாயினி மட்டும் இல்ல, பாத்ரூம்லயே உட்காந்து அழுதுட்டு இருக்கிறதா வேற ஒருத்தன் சொல்லுவான். லேடிஸ் பாத்ரூம்ல இன்னொருத்தி சொன்னாலாம் எடுத்து சொல்றான். பார்வதிங்கிற ஒரு பொண்ணு சொல்லியிருக்கு போல. இந்தியாவை சேர்ந்த ஒரு பொண்ணு அப்ப அங்க மாயாஜால ஸ்கூல்ல படிக்கிறாளோ என்னவோ. திடீர்னு இருளுக்கிட்ட இருந்து இந்த ஸ்கூலை காப்பாற்ற வேண்டியவர் அந்த தலப்பாக கட்டியிருப்பார்ல, அந்த தலப்பாக ஓடியாராம். ஏதோ ஒரு அரக்கன் உள்ள புகுந்துட்டான் அப்படின்னு சொல்லி பொத்துன்னு மயங்கி விழுந்துடுறாரு. எல்லா பேரும் அலறி அடிச்சுக்கிட்டு ஓட அமைதி பொறுமையா லீடர் பின்னாடி ஃபாலோ பண்ணி அவங்க இடத்துக்கு போங்க தங்கிக்கங்க
நாங்க அந்த அரக்கனை பாத்துக்கிறோம்ன்றாங்க நம்ம டம்பிள்டோர். ஆனா நடுவுச்சி மண்டைய மட்டும் அங்க இருந்து ஒரு கதவை திறந்து ரகசியமா எஸ்கேப் ஆறாரு. மீதி எல்லாரும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு அரக்கை வந்த மேட்ரு பாத்ரூம்ல இருக்கிற நம்ம ஹெர்மாயினிக்கு தெரியாது இல்லையா, அவளுக்கு தெரியப்படுத்தணும்னு நம்ம பசங்க 2 பேரும் அவளை பாக்குறதுக்காக ஓடியாராங்க. தனியா வரானுங்க. குகை பக்கம் அரக்கை இருக்கான்னு தான் கேள்விப்பட்டிருக்காங்க நம்ம பசங்க. அந்த குகையை பக்கத்துல வாத்தியாருங்க நம்ம ப்ரொஃபசர் டம்பிள்டோர் எல்லாரும் போய் அந்த அரக்கை நடக்கிறதுக்காக ஆல்ரெடி கிளம்பி போயிட்டாங்க போல. இப்போ இங்க யாரும் இல்ல. ஆனா குகையை விட்டு வெளியேறி இப்போ இந்த ஃப்ளோர் பக்கமே வந்துருச்சு அந்த அரக்கை. கரெக்டா ஒரு கதவை திறந்து அந்த பக்கத்துல போகுது. அதுதான் லேடிஸ் பாத்ரூமுக்கான கதவு. ஐயோ, ஹெர்மாயினி இருக்கிற அதே ரூம் பக்கம் போகுதுன்னு நம்ம பசங்க வருத்தப்படுறாங்க. அவ அழுதுகிட்டே வெளியில வந்து பார்த்தா அரக்கை. பார்த்துட்டு ஆன அலறிடுவா. பாத்ரூம் கதவை திறந்துகிட்டு உள்ள போய் உட்காந்துப்பா. அரக்கை அடிச்ச அடியில எல்லாம் பாதி சைஸ்ல உடஞ்சு போய் கிடக்குது. ஹெர்மாயினி ஓடியான்னு நம்ம பசங்க ஓடியாந்து அவளை காப்பாற்ற முயற்சி பண்றாங்க. அந்த அரக்கனை தசை திருப்புறாங்க இருக்கிற கட்டையெல்லாம் விட்டு அடிச்சு. அதுல இவ எஸ்கேப் ஆயிடுறா. வாஷ் பேஷன் பக்கத்துல போக கட்டையை வச்சு அடிச்சு நொறுக்க பாக்குறான் பாருங்க. அப்ப வேற வழி இல்லாம ஹாரி பாட்டர் போய் அந்த கொம்பை பிடிச்சிப்பான். அப்புறம் தலையில ஏறி உட்காந்துட்டான். இது என்னென்னமோ ஆட்டி பார்க்கும். பயபுள்ள மந்திர குச்சியை மூக்குக்குள்ள விட்டுட்டான். ஒரு கட்டத்துல தலைகீழா பிடிச்சிருச்சு. ஓங்கி அடிக்க போகுது. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். அப்போ நம்ம ஹெர்மாயினியும் ஹாரி பாட்டரும் அந்த குச்சியை பறக்க வைன்னு சொல்லுவாங்க. ரானுக்கு மந்திரம் தெரியாது. ஹெர்மாயினி மந்திரத்தை சொல்லி கொடுக்க உடனே அவன் பதட்டத்துல கரெக்டா மந்திரத்தை சொல்லுவான். ஒரு சாதாரண எடையே இல்லாத ஒரு இறகு அதை அவனால தூக்க முடியல. ஆனா இங்க அரக்கங்கிட்ட இருந்து அவ்வளவு பெரிய தடி அதை அவன் காத்துல நிக்க வச்சிட்டான். அடிக்கலான்னு வரும்போது பார்த்தா அரக்க மண்டையிலேயே அந்த தடி வந்து விழும். அரக்க மயங்கி பொத்துன்னு விழுந்துடுறான். சாகலையா, மயங்கி தான் கிடக்குறாப்ல ஹாரி பாட்டர் சொல்றாரு. தான் குச்சியை உருகிக்கிறாரு. கரெக்டா அதுக்கு பிறகுதான் மெக்கோனக்கலும் நடுவுச்சி மண்டையன் தலப்பாக எல்லாரும் வராங்க. என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. எப்படா தனியா வந்தீங்க, உங்க மேல ஆக்ஷன் எடுக்க போறோம்னு சத்தம் போடுறாங்க. அப்ப முந்திக்கிட்டு நம்ம ஹெர்மாயினி, இல்ல ஏன் தப்புதான், நான் தான் இந்த அரக்கனை பத்தி நிறைய படிச்சிருக்கமே, இந்த அரக்கன் தனியா சுத்துதே அதை பார்க்கலாமேன்னு வந்தேன். என்ன காப்பாத்துறதுக்காக ஹாரி பாட்டர் முயற்சி பண்ணாங்க, காப்பாத்திட்டாங்கன்னு எடுத்து சொல்லுவா. இவ்வளவு கேர்லஸா இருக்கலாமான்னு திட்டுறாங்க ப்ரொஃபசர். அதே சமயம் நடுவுச்சி மண்டையனோட காலில் ஒரு காயம் இருக்கிறத நம்ம ஹாரி பாட்டர் கவனிக்கிறான். முதல் குழுவை சேர்ந்தவ தானே நீ, உன் குழுவுக்கு 5 பாயிண்ட் மைனஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிடுறாங்க ப்ரொஃபசர் மெக்கோனக்கல். இந்த பக்கம் நம்ம பசங்களை பார்த்து ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்களால இவ்வளவு பெரிய அரக்கனெல்லாம் சமாளிக்க முடியாது, இருந்தாலும் திறமையா சமாளிச்சிருக்கீங்க, அதுக்கு சன்மானமா உங்க 2 பேருக்கும் ஆளுக்கு 5 பாயிண்ட் கொடுக்கப்படும், உங்க குழுவுக்கு அது மார்க் தான் அப்படின்னு சொன்னதும் பசங்க சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா ஹெர்மாயினி கூட இவங்களும் சேர்ந்து ஒரே குழுவுல தான் இருக்கிறாங்க. ஹெர்மாயினி -5னா டீமுக்கு -5 இருந்திருக்கு. இங்க ஆளுக்கு 5 பிளஸ்ங்கிறதுனால மொத்தம் கிடைச்சது 10. 10ல அந்த 5 கழிச்சு விட்டோம்னா மீதி 5 பிளஸ் பாயிண்ட் தான். அதனாலதான் பசங்களுக்கு சந்தோஷம். அந்த அரக்கை கொரட்டை வரதையே பார்த்து மிரண்டு போறாரு நம்ம தலைப்பாகன். இன்னைக்கு ஒரு போட்டி நடக்க போகுதான். அந்த போட்டியில 4வது குழுவோட தலைவர் இவர் தானே நடுவுச்சி மண்டைய. அந்த நடுவுச்சியை வந்து என் டீமை தான் நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க, ஜெயிக்க முடியாது, இருந்தாலும் முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. கொஞ்சம் நொண்டி போறத நம்ம பசங்க கவனிக்கிறாங்க. ஹாரி பாட்டர் இங்க எந்த சந்தேகப்படுறானா, அரக்கை வந்து அந்த டைவர்ஷனை பயன்படுத்தி யாருக்கும் தெரியாம அந்த 3 நாய் இருக்கிற ஏரியா பக்கம் இவர் போயிருக்கிறாரு. அந்த நாய் அவரை கடிச்சு வச்சிருச்சு, அதனாலதான் அவர் உடம்புல காயங்கிறாப்ல ஹாரி பாட்டர் சொல்றாரு. ஆனா அந்த நாய்கிட்ட எதுக்கு இவர் போகணும்னு ஹெர்மாயினி கேட்கிறா. 713வது லாக்கர் ரூம்ல இருந்து ப்ரொஃபசர் ஹேக்ட்ரிக் ஒரு சுருக்கு பை மாதிரி ஒன்னு எடுத்துட்டு வந்தார். ரொம்ப முக்கியமானது ரகசியம்னு சொன்னாரு. மேபி அதைத்தான் அந்த நாய்கள் பாதுகாக்கிறதோ என்னவோ, அதை எடுக்க இவர் பார்த்தாரோ என்னவோன்னு எடுத்து சொல்றான். திடீர்னு பார்த்தா ஒரு டெலிவரி வருது ஹாரி பாட்டருக்கு. ஓபன் பண்ணா அந்த பறக்கிற தொடப்பங்குச்சி தான். அதுலயும் இது சூப்பர் மாடல் போல, லேட்டஸ்ட் மாடலாம். யாரு கொடுத்திருப்பான்னு யோசிக்கும் போது நம்ம ப்ரொஃபசர் மெக்கோனக்கல் தான் கொடுத்திருப்பாங்க. அந்த பூனம்மா இவன் தேங்க் பண்ணுவான். இன்னைக்கான போட்டிக்கு அது தேவைப்படும் போல. போட்டிக்கு தயாராகி ஹாரி பாட்டரோட டீம் வந்து நிக்கிறாங்க. கொஞ்சம் பயந்துகிட்டு இருக்கிறான் ஹாரி. கதவை ஓபன் பண்ணா கேமை பாக்குறதுக்காக ஒட்டுமொத்த ஸ்கூலும் காத்துக்கிட்டு இருக்குது. எல்லாம் சரசரன்னு பறக்குறாங்க. முதல் குழுவுக்கும் 4வது குழுவுக்கும் இப்ப போட்டி நடக்க இருக்கிறதா. நம்ம பசங்க ஆரஞ்சு கலரா சிவப்பு கலரா அந்த யூனிஃபார்ம் போட்டுருக்காங்க. ஆப்போசிட் டீம் கிரீன் கலர்ல ட்ரெஸ் பண்ணிருக்காங்க. பொட்டியை திறந்ததும் பால்கள் எல்லாம் பறக்க ஆரம்பிக்குது. ஹாரி பாட்டரோட டீம் பொண்ணு அழகா போய் ஒரு கோல் போடுறா. அங்கே இங்கேயும் பால் எல்லாம் பறந்துகிட்டு இருக்குது. இப்ப கிரீன் டீம் வந்து கோல் போட பார்க்க கீப்பர் அழகா தடுத்து விட்டுறாரு. இதுல கிரீன் டீம் காரன் காண்டாகிறான். மறுபடியும் நம்ம டீம் இன்னொரு கோலை போடுறாங்க. ஒவ்வொரு கோலுக்கும் 10 20 பாயிண்ட் மொத்தம் உங்களுக்கு. மறுபடியும் எதிர் டீம் கோல் போட முயற்சி பண்ண கீப்பர் அழகா தடுப்பாரு. இதுல காண்டானவன் அந்த பெரிய பாலை வச்சு கீப்பர் அடிச்சு மட்டையாக்கிட்டான். வம்புக்குனே செய்யறான் பாருங்க. இப்ப கீப்பரே இல்ல. கிரீன் டீம் அழகா வந்து கோல் போடுறாங்க. அத நம்ம செம்பட்டையன் டிராகோ ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அடுத்து நம்ம பொண்ணு கோல் போறதுக்காக போனா 2 பேர் சேர்ந்து நடுவுல அவளை புடிச்சுக்கிட்டு ஒரு தூணுக்குள்ள மோத விட்டு அவளை காயப்படுத்திடுறாங்க. கீழே விழுந்துட்டா. அடுத்த கோலையும் அடிச்சிட்டாங்க. இப்ப 2 டீமுமே 20 பாயிண்ட்ல சரிசமமா இருக்கிறாங்க. அதே சமயம் அந்த கோல்டன் பால் பக்கத்துல பறக்கிறத பார்த்துட்டு அதை விரட்டிக்கிட்டு ஹாரி பாட்டர் போறான். திடீர்னு பார்த்தா ஹாரி பாட்டரோட அந்த மந்திர கோல் சரியா வேலை செய்யல. ஐ மீன் அந்த தொடப்பம் கண்ணா அப்படினாலும் சுத்துது. அவ்வளவு உயரத்துல இருந்து கீழே விழுந்தானா செத்தே போயிடுவான். யாரை இது பண்றாடு பார்த்தா பின்னாடி தலப்பாக, முன்னாடி நம்ம நடுவுச்சியன் தான் ஏதோ மந்திரத்தை போடுறான்.
வர்றாப்புல தெரியுது. ஹாரி பாட்டரை விழ பாக்கிறாரு. அதை தடுக்கணும்னு சொல்லி ஹெர்மாயினி அந்த பக்கம் போறா. ஒரு கட்டத்துல கீழே விழ போறாரு ஹாரி பாட்டர். தொடர்ந்து நம்ம நடுவுச்சிய மந்திரம் போட்டுக்கிட்டே இருக்கிறார். ஹெர்மாயினி விவரமா கீழே போய் அவர் உட்கார்ந்து இருக்கிற அந்த ஸ்டேஜ் கடியில நெருப்ப பத்த வச்சிடறான். நெருப்புன்னு அங்க உட்கார்ந்து இருந்தவங்க எல்லாம் கத்த ஆரம்பிச்சதும் தலப்பாயம் கூட அங்கிட்டு விழுந்துடுறாரு. இவரும் நெருப்பு அணைக்க முயற்சி பண்றாரு. அந்த டைவர்ஷன்ல அவங்க மந்திரம் போட மறந்துடுறாங்களோ என்னவோ ஹாரி பாட்டர் மறுபடியும் அந்த குச்சி மேல ஏறி உட்காந்துட்டாரு. எதிரணியால அந்த பாலை பிடிக்க போக நம்ம ஆளு குறுக்க போறான். ரெண்டு பேரும் மோதிட்டு இருக்காங்க, பறந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல பால் ரொம்ப கீழே பறந்து போயிட்டு இருக்குது. கோல்டன் பால் ஃபாலோ பண்ணி இவங்க போவாங்க. கிரீனே பயந்து போய் நடுவுலயே போயிடுறான். ஆனா நம்ம ஆளு பயப்படாம பின்னாடி ஃபாலோ பண்ணி போறவரு அது மேலேயே ஏறி நின்னு ஒரு ஜம்ப் அடிச்சு பாலை பிடிக்க முயற்சி பண்றாரு. பார்த்தா இதையும் முழுங்கிட்டான் போல. பூனு வாந்தி எடுப்பான். பார்த்தா அந்த கிரீன் பாலை புடிச்சிட்டா. கிரீன் பாலை நம்ம ஆளு புடிச்சிட்டாலே கேம் ஓவர்னு அர்த்தம். சோ அந்த முதல் குழு இந்த கேம்ல ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். சூப்பரா பேரும் புகழும் இவனுக்கு கிடைச்சிருச்சு. எல்லாரும் அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறாங்க. நடுவுச்சியனுக்கு அதுல கொஞ்சம் வருத்தம். மூஞ்சியை பார்த்தா வருத்தமா இருக்கிறப்பல தான் தெரியுது. ஜெயிச்சு சந்தோஷமா எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம ஹாக்ரிட் கிட்ட பசங்க முனிவர் வந்து கம்ப்ளைண்ட். ஹாரி பாட்டரோட தொடப்பங்குச்சி மேல யாரோ மந்திரம் போட்டு சபிச்சிருக்காங்க. பார்த்தா சபிச்சது நம்ம நடுவுச்சிய மாதிரி தெரியுது. அவருக்கு அந்த நாய்கள் பாதுகாக்கிற ஏதோ ஒண்ணு வேணும் போல அப்படின்னு பேச, நாய்களை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்னு இவர் கேட்கிறார். அப்புறம் நடந்த கதையை சொல்லுவாங்க. அந்த நாயை மார்க்கெட்ல பார்த்து வாங்குனது நம்ம ஹாக்ரிட் தான் போல, இவர் தான். அப்புறம் ப்ரொஃபசர் டம்பிள்டோருக்கு அதை பரிசா கொடுத்துட்டாராம். இப்ப அந்த நாய் பாதுகாக்குதுன்னா அதெல்லாம் சீக்ரெட். அதை பத்தி எல்லாம் நீங்க எதுவும் பேசக்கூடாது, நானே பேசக்கூடாது. அங்க என்ன நடக்குதுங்கிறது ப்ரொஃபசர் டம்பிள்டோருக்கும் நிக்கோலஸுக்கும் மட்டுமே வெளிச்சம் அப்படிங்கிறாப்ல. நிக்கோலஸா அது யாரு அப்படின்னு கேட்க, நான் அதை பத்தி சொல்லிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கம்முன்னு கிளம்பிடுறாரு அவர். யார் இந்த நிக்கோலஸ்னு நம்ம பசங்களுக்கு இப்ப வரைக்கும் தெரியல. நல்ல பனி பொழிஞ்சிட்டு இருக்குது. கிறிஸ்துமஸ் ட்ரீய வெட்டி எடுத்துட்டு வராரு நம்ம ஹாக்ரிட் கொண்டாடுறதுக்காக. அந்த ட்ரீல அலங்கார பொருட்கள் எல்லாம் மாட்டப்பட்டு ரெடியா நடந்துட்டு இருக்கும்போது நம்ம பசங்க செஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. சும்மா வாய் வார்த்தையா சொன்னாலே போதும் காய்கள் எல்லாம் நகரும். நாம நகர்த்தணும்னு அவசியம் இல்ல. ஹெர்மாயினி பார்த்துட்டு பக்கத்துல வந்து நிக்கிறா. இங்க கூட்டம் கம்மியா இருக்கிறது நீங்க கவனிக்கலாம். கிறிஸ்துமஸ் டைம் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிருக்கணும். ஹாரி பாட்டருக்கு யாரும் இல்ல. சோ அவன் இங்க தான் ஹாஸ்டல்ல தங்க போறான். கூட இருக்கிற நம்ம ரேனுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்த்தா, ரேனோட அண்ணன் டிராகன்களை பத்தி படிக்கிறதுக்காக எங்கேயோ போயிருக்காராம். அவனை பாக்குறதுக்காக அப்பா அம்மா போயிட்டாங்க. சோ நானும் ஹாஸ்டல்ல தான் இருக்கணுங்கிறாப்ல. ஆனா ஹெர்மாயினி பொட்டி பிடிக்கலாம் கட்டிட்டு வந்திருக்கிறா. நான் கிளம்பணுங்கிறா. ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த நிக்கோலஸை பத்தி ஏதாவது தெரிஞ்சதான்னு விசாரிக்கிறா. நம்மளும் இருந்த எல்லா புத்தகத்தையும் படிச்சு பார்த்துட்டோம். லைப்ரரியில இருந்த புத்தகத்தெல்லாம் இதுலயும் நிக்கோலஸை பத்தி எதுவுமே இல்லையேங்கிற அவன். தடை செய்யப்பட்ட பகுதியில் இருக்கிற புத்தகங்கள்ல மேபி எழுதிருக்கலாம்ல, கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்கப்பா. இப்ப வேற கூட்டம் இருக்காது, கிறிஸ்துமஸ் லீவு அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பிடுறா. அடுத்த நாள் காலையில விடிஞ்சா கிறிஸ்துமஸ். ரேனோட அம்மா கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஆறுன்னு போட்ட ஒரு சொட்டரை அதை அவன் போட்டுருக்கான். உனக்கு கிஃப்ட் வந்திருக்குன்னு சொன்னதும் எனக்கு கிஃப்டா இது வரைக்கும் வந்ததே இல்ல போல. ரொம்ப சந்தோஷமா பாக்குறதுக்காக ஹாரி பாட்டர் ஓடியாரார். கிஃப்ட் இருக்கு. அது ஒரு மொட்டை கடுதாசி. அதுல என்ன எழுதிருக்குன்னா, உங்க அப்பா உயிரோட இருக்கும்போது இதை என்கிட்ட கொடுத்தார். அதை இப்ப நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், நல்லபடியா பயன்படுத்து அப்படின்னு மட்டும் மொட்டை கடுதாசி இருக்குது கிஃப்ட்டுக்கு மேல. அப்புறம் அந்த கிஃப்ட்டை ஓபன் பண்ணி பார்த்தா அது ஒரு Dress. ஆனா அது ஒரு மாய Dress. அதை எடுத்து போத்தனா ஆளே மறைஞ்சு போறாப்ல இருக்குது. ஆளை பார்க்க முடியாது, இன்விசிபிள் போல. இதை யாரா உனக்கு கொடுத்தா அப்படின்னு ராணி யோசிக்கிறான். கடைசியில கவனமா பயன்படுத்தி யூஸ் இட் வெல், நல்லா பயன்படுத்துன்னு வேற எழுதி இருக்குது. யார் அமைச்சிருப்பாங்கன்னு தெரியல. ஆனா தடை செய்யப்பட்ட பகுதியில இருந்து புத்தகத்துல இவங்க படிக்கணும்னு நினைச்சாங்கல்ல, அதுக்கு இது உதவும். அதை எடுத்துக்கிட்டு அந்த தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டே வரான். கதவை திறந்து அந்த பகுதிக்குள்ளேயே நுழைஞ்சிடறான். மாயப்போர்வையை கழட்டி வச்சுட்டு புக்கை தேட ஆரம்பிக்கிறான். ஒரு புக்கை எடுத்து படிக்க முயற்சி பண்ணும்போது புக்குக்குள்ள இருந்து ஒரு உருவம் வெளியில வர முயற்சி பண்ணுது. முடி வச்சிட்டான். அந்த சத்தத்தை யாரை கேட்டிருப்பாங்க போல. உடனே அங்க இருந்து ஓட பார்க்கும்போது விளக்க தட்டி விட்டு விளக்கு உடஞ்சு போச்சு. கேர்டேக்கர் எவன்டா அது அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு வராரு போல. உடனே நம்மால போர்வையை பொத்தி மறைஞ்சுக்கிறான். எப்படியா அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு அங்க இருந்து கடந்து போகும்போது நம்ம தலப்பாகனை பிடிச்சு நடுவுச்சிய என்ன பகச்சிக்காத அப்படின்னு மிரட்டுறாரு. ஹாரி பாட்டரெல்லாம் ஒளிஞ்சிருந்து கவனிக்கிறாரு. மறுபடியும் நான் பேசும்போது நீ யாருக்கு விசுவாசமானவங்கிறத எனக்கு சொல்லணும்னு மிரட்டுறாரு. தடைஸ்பேட்டை பகுதியில் விளக்கு ஒன்று உடஞ்சு கிடக்கிறதாவும் அது இன்னும் சூடா இருக்கிறதாவும் சொன்னதும் உடனே யாரோ நுழைஞ்சிட்டாங்களோன்னு விசாரிக்கிறதுக்காக இவங்க அங்கிட்டு போறாங்க. அந்த கேப்ல நம்மால கதவை திறந்து சத்தம் இல்லாம வெளில போறான். அப்படியே வந்து இந்த பக்கத்துல ஒரு பழைய கண்ணாடி ஒண்ணு கிடக்குது. அந்த கண்ணாடியில ஹாரி பாட்டரோட அப்பா அம்மா வந்து நிக்கிறாப்ல இவனுக்கு தோணும். அம்மா அப்பான்னு கூப்பிட்டதும் அவங்க சந்தோஷப்படுறாங்க. இவங்க தோள்பட்ட மேல கை வைக்கிறாப்ல இவனுக்கு தோணும். நிஜத்துல பார்த்தா அப்படி கை வச்சாப்ல தெரியல. ஆனா அந்த கண்ணாடியில கை வைக்கிறாப்ல தெரியுது. ஹாரி பாட்டர் ஓடியாந்து நம்ம வயல உசிப்பி விட்டு ஒன்னு நீ பார்த்தே ஆகணும் வான்னு கூட்டு வரான். போர்வையை பத்திட்டு ரெண்டு பேரும் உள்ள வந்துட்டானுங்க. கதவை சாத்திட்டானுங்க. அந்த கண்ணாடி கிட்ட தான் கூட்டியா நீ இந்த கண்ணாடியை பாரு அப்படின்னு பார்க்க வைக்கிறாப்ல. ஆனா இவன் பாக்குறது வேற விஷயமா இருக்குது. ஏதோ காமெடியான வேற ஏதோ விஷயத்த பார்த்திருக்கான். ஒருவேளை எதிர்காலத்தை காட்டுமோ அப்படின்னு கேட்டுட்டு அவன் போயிட்டான். ஆனா தான் அப்பா அம்மாவை பார்த்ததுனால கண்ணாடி முன்னாடியே நம்ம ஆளு சென்டிமெண்டா உட்காந்துட்டே இருக்கிறான். பார்த்தா பின்னாடி டம்பிள்டோர் வந்து நிக்கிறார். என்ன மறுபடியும் வந்துட்டியா ஹாரி அப்படின்னு கேட்கிறார். இந்த கண்ணாடி என்ன பண்ணுதுன்னு இப்போ உனக்கு புரியுதா அப்படின்னு விசாரிக்கிறார். இந்த கண்ணாடி நாம என்ன ஆசைப்படுறோமோ அதைத்தான் காட்டுமா அப்படின்னு கேட்கிறான். இதுக்கு ஆமானு பதில் இருக்கு, இல்லேன்னு பதில் இருக்குங்கிறாரு டம்பிள்டோர். நம்ம மனசோட அந்த ஆழமான
ஆசைகளை இதை காட்டுவோம்ங்கிறாப்ல. இந்த மாதிரி கண்ணாடியவே பார்த்துக்கிட்டு இருந்தவங்க பல பேர் பைத்தியமாயிருக்கிறாங்களா. சோ நாளைக்கு இந்த கண்ணாடியை வேற ஒரு இடத்துக்கு மாத்திடுவேங்கிறாரு டம்பிள்டோர். அப்படி மாத்திர பிறகு இந்த கண்ணாடியை தேடி நீ போகக்கூடாது அப்படின்னு வாக்கும் கேட்டுக்கிறார். நடந்தது நடந்து போயிடுச்சு. உன் அப்பா அம்மா இறந்து போனவங்க தான். அதையெல்லாம் மறந்து வாழ பழகிக்கணும்னு அட்வைஸை போட்டு விட சரிங்கிறான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம அவன் வளர்க்குற ஆந்தையை கொண்டு வந்து வானத்துல பறக்க வர்றான். அந்த வெண்ணிற ஆந்த ரொம்ப அழகா அந்த ஸ்கூல் மேல பறந்துகிட்டு இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஹெர்மாயினி வந்துட்டா நிறைய புக்கை படிச்சுட்டு வந்திருக்கிறா போல. அதுல அந்த நிக்கோலஸை பத்தி ஒரு செய்தி இருக்குது. நிக்கோலஸுங்கிற பேரு எதோட ஒத்து போகுதுன்னா ஏதோ பிலாசபர் ஸ்டோன் ஒன்னு இருக்குதான். பிலாசபர் ஸ்டோன். அந்த ஸ்டோனை பயன்படுத்தி எந்த ஒரு உலோகத்தையும் தங்கமா மாத்த முடியும். அதே மாதிரி அந்த ஸ்டோனை பயன்படுத்தி ஏதோ ஒன்னு பண்ணி அதை குடிச்சா அவங்களுக்கு அழிவே இல்லையா. பல நூற்றாண்டுகளா அவங்க சாவில்லாம வாழ்வாங்களா. அப்படி வாழக்கூடிய நிக்கோலஸுக்கு இப்போ 665 வயசு இருக்குமா. இப்படி எல்லாம் அதுல போட்டுருக்குது போல. அப்போ அந்த நாய் பாதுகாக்கிறது பிலாசபர் ஸ்டோனுங்கிற அந்த கள்ளத்தானோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதை ஆட்டைய போறதுக்கு தான் நம்ம நடுவிச்சு முயற்சி பண்றானோன்னு நினைக்கிறாங்க. இதை பத்தி பேசணுங்கிறதுக்காக நம்ம ஹேக்ரிட் கிட்ட வராங்க. அவரு இதுல எவ்வளவு உண்மை போயின்னு பெருசா நினைக்கல. அந்த நாயை தவிர இன்னும் சில விஷயங்கள் உள்ள இருக்கிறத பாதுகாக்கிறதுக்கு இருக்குது. ஆனா என்ன கேட்டா அந்த 3 தலை நாயே போதும். நானோ டம்பிள்டோரோ சொன்னா மட்டும்தான் அந்த நாய் அங்கிருந்து விலகும் அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசிட்டு இருப்பார். அப்புறம் எதையோ சுட வச்சிருக்கிறாப்ல. என்னடான்னு எடுத்து வச்சா அது ஒரு முட்டை மாதிரி தெரியுது. அடுத்த நொடி அது பொறிஞ்சு வருது. பார்ல யாரோ ஒரு ஆள்கிட்ட இருந்து அவர் வாங்கியிருக்கிறார் போல. பொறிஞ்ச பிறதான் தெரியுது அது ஒரு டிராகன் குட்டின்னு. எஸ், ஒரு கோல்டன் டிராகன் பிறந்து வந்திருக்குது. நம்ம ரானோட அண்ணன் கூட இந்த டிராகனை பத்தி தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கானா. இதை வளர்க்க போறதா ஹேக்ரிட் சொல்றாரு. இதையெல்லாம் அந்த பக்கத்துல இருந்து நம்ம டிராகோ மால்ஃபி ஒட்டி கேட்டாங்க. போச்சு, இது பிரச்சனையாக போகுது அப்படின்னு புலம்பிட்டே வந்துட்டு இருக்கும்போது நம்ம பூனம்மா மெக்கோனக்கல் வந்து நிக்கிறாங்க. போட்டு கொடுத்துட்டான் போல டிராகோ மால்ஃபி. ராத்திரி நேரம் ஸ்கூலை விட்டு வெளியில் நீங்க நடந்து போனது தப்பு. இதுக்கு பனிஷ்மெண்டா உங்க ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் 50 பாயிண்ட மைனஸ் பண்ண போறேன்னு பெரிய குண்டு தூக்கி போடுறாங்க. பசங்களுக்கு காண்டு. அது மட்டும் இல்லாம உங்க 4 பேரையும் அடைக்க போறேன்னு பேசும்போது டிராகோ முன்னாடி வந்து யாரு நம்ம செம்பட்டைய முன்னாடி வந்து 4 பேரா அவங்க 3 பேருக்கு தானே தண்டனை அப்படிங்கிறான். இல்ல 4 பேருக்கும் தான் அப்படிங்கிறாங்க அவங்க. இவங்கள வேவு பாக்குறதுக்கு நீயும் சட்டத்தை மீறி இருக்கிற. சோ உனக்கும் தண்டனை ஒண்ணுட்டாங்க. இதுல பசங்களுக்கு சந்தோஷம். தண்டனையை நிறைவேற்றுறதுக்காக நம்ம கேட்டகர் தான் கூட்டிட்டு வராரு. இந்த பக்கம் வந்தா நம்ம அரக்க ஹேக்ரிட் சோகமா இருக்கிறாப்ல. என்னப்பா சோகமா இருக்கிற நம்ம ஆட்கள் விசாரிக்கும் போது அந்த டிராகன் குட்டிய டம்பிள்டோர் வாங்கி வேற ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சிட்டாரா. டிரான்கள் வாழக்கூடிய ரொமானியாங்கிற இடத்துக்கே அனுப்பிச்சிட்டாரா. அதனால வருத்தமா இருக்கிறார். ஆனா வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அது அதோட இனத்தோட சேர்ந்து வாழ போகுது. அவ்வளவுதானே அப்படிங்கிறா ஹெர்மாயினி. இல்ல மத்த டிராகன்கள் எல்லாம் அதுகிட்ட ரொம்ப கடுமையா நடந்துகிட்டா அப்படின்னு வருத்தப்பட்டு குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு ஹேக்ரிட். தண்டனை கொடுக்கறதுக்காக காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. கூட நம்ம ஹேக்ரிட் தான் போறாரு. அங்க ஏதோ ஒண்ணு நம்ம ஹேக்ரிட் கவனிக்கிறான். பாதரசம் மாதிரி ஏதோ கொட்டி கிடக்குது. ஆக்சுவலா அது யூனிகானோட ரத்தமா, மாய குதிரையோட ரத்தமா. சில வாரத்துக்கு முன்னாடி அப்பேற்பட்ட ஒரு யூனிகான் குதிரை இறந்து போய் கிடந்ததை அவர் பார்த்தாராம். இந்த குதிரை ஏதோ ஒன்னால பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறாப்ல. அதே சமயம் காட்டுக்குள்ள ஒரு நடமாட்டத்தை ஹாரி பாட்டர் கவனிக்கிறார். அதை நம்ம ஹேக்ரிட் கவனிக்கிறார். இவங்களுக்கு என்ன தண்டனைன்னா இப்ப அடிபட்டு இருக்கிற அந்த மாய குதிரையை அந்த யூனிகான கண்டுபிடிக்கிறதா இவங்களுக்கான தண்டனை. இதுக்கு பிரிஞ்சு போய் நாம தேடணுங்கிறாரு ஹேக்ரிட். ஆளால எப்படி டீமா பிரியணும்னு யோசிக்கும் போது நம்ம செம்பட்டையன் டிராகோ கூட வந்த நாய் தான் தனக்கு துணை, அது கூட தான் போவேன் நடமுடிக்கிறான். சரின்னு ஹேக்ரிட் கொடுத்துறாரு நாயை. கூடவே நம்ம ஹாரி பாட்டர் அவங்களோட தான் போய்கிட்டு இருக்கிறான். மீதி ஆட்கள் எல்லாம் தனி டீமா அங்கிட்டு தேடுறாங்க. அந்த மரத்தோட வேரே பாருங்க எவ்வளவு பெருசா சிலந்தி மலை மாதிரி வளர்ந்து கிடக்குதுன்னு கவனிக்கலாம். மரங்களோட வேர்கள். செம்பட்டியனுக்கு பயமா இருக்குது போல. எதையோ பார்த்தா யூனிகான் குதிரைய ஏதோ ஒன்று கடிச்சு ரத்தம் குடிக்கிறத கவனிக்கிறான். பார்த்து நம்ம செம்பட்டையன் கத்திட்டு ஓடுறான். பின்னாடியே நாயும் பயந்துகிட்டு ஓடுது. ஹாரி பாட்டர் மட்டும் அங்க நிக்கிறாப்ல. அந்த கருப்பு ரூபம் இவன் முன்னாடி வந்து நிக்குது. அப்படியே பின்னாடி வந்தவன் கீழே விழுந்துருவான். இதுக்கு மேல நகர்றதுக்கு இடம் இல்லைங்கிறாப்ல இருக்கிறான். அப்படி பக்கத்துல நெருங்கி வரும்போது பார்த்தா குதிரை மனுஷ ஒருத்த வந்து அதை ஓட விரட்டி ஹாரி பாட்டரை காப்பாத்துறாரு. காட்டுக்குள்ள அவ்வளவு மாய விஷயங்கள் இருக்குது போல. ஹாரி பாட்டர் முதங்கிறது நீ வெளியில போ. இந்த காடு உனக்கு சேஃப் இல்ல. உன்னை நிறைய கெட்டதுக்கு தேடிக்கிட்டு இருக்குதா அந்த குதிரை மனுஷன் சொல்றாரு. நான் பார்த்த அந்த ஜந்து என்ன பண்ணுச்சுன்னு ஹாரி பாட்டர் விசாரிக்கிறான். சாவுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற யாரோ ஒருத்தரா இருந்தா கூட இந்த மாய குதிரைகளோட ரத்தத்தை குடிச்சா அவங்களுக்கு உசுறு வந்துருமா. ஆனா அதுக்கு ஒரு பெரிய விலை கொடுக்க வேண்டி இருக்குங்கிறாரு குதிரை மனுஷன். ஆனா ஒரு விலை கொடுக்கணும்னு சொன்னாப்ல இல்ல, அது என்னன்னா இந்த யூனிகான் குதிரைகளோட ரத்தம் உங்க உதட்டுல பட்டாலே உங்களுக்கு உசுறு கிடைச்சிரும். ஆனா உருவம் கிடைக்காது. அரூபமா ஹாஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம பார்த்தோம் அந்த ஜந்து மாதிரி அரூபமா தெரியணும், ஹாஃப் லைஃபா தெரியணும்னு. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை யாரு எதிர்பார்ப்பான்னு குதிரை மனுஷன் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். அப்ப நம்ம ஹாரி பாட்டர் யோசிக்கிறான். அப்பா அம்மாவை கொன்ன அதே ராத்திரி தன்னையும் கொல்ல முயற்சி பண்ணும்போது வால்டமார்ட் இறந்துட்டதா சில பேர் நினைக்கிறாங்க. ஆனா அவருக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு அவரை யாருமே பார்க்கல. தன் உசுருக்காகத்தான் வால்டமார்ட் வந்து இந்த குதிரைகளோட ரத்தத்தை குடிச்சிட்டு போறாரா அப்படின்னு விசாரிக்கிறா ஹாரி பாட்டர். குதிரை மனுஷனும் அடிக்கடி இந்த விசித்திர ஜந்துக்கள் எல்லாம் ஸ்கூலுக்குள்ள வரப்பாக்குது. ஸ்கூலுக்குள்ள ரகசியமா ஏதாவது ஒளிய வச்சிருக்காங்கன்னு கேட்கும்போது த பிலாசபர் ஸ்டோன் அது ஸ்கூலுக்குள்ள இருக்கிறதா ஹாரி பாட்டர் சொல்லுவான். அதுக்குள்ள நம்ம ஆட்கள் வந்துடுறாங்க. குதிரை மனுஷனை நம்ம அரக்கன் ஹேக்ரிட்டுக்கு நல்லாவே தெரியும் போல. எப்படிப்பா நல்லா இருக்கியாப்பா, நல்லா விசாரிச்சிட்டு இருக்கிறார். இனி நீ பாதுகாப்பா இருப்ப,
நான் கிளம்புறேன்னு குதிரை மனுஷன் கிளம்பி போயிடுறாரு. இன்னொரு மாயா குதிரையும் யூனிகானும் இங்க செத்து போயிடுச்சு பாவம். போன வாரம் ஒண்ணு, இந்த வாரம் ஒண்ணு. அப்புறம் நம்ம ஹாரி பாட்டர் பசங்க கிட்ட வெளியில நான் பார்த்த அந்த அரூபம் எங்க அப்பா அம்மாவை கொன்ன என்னையும் கொல்ல பார்த்த வால்டமார்ட் தான். அவன் திரும்பி வர்றதுக்கு முயற்சி பண்றான். இப்போ வரைக்கும் குதிரைகளோட ரத்தத்தை குடிச்சு அறகுறையா உயிர் வாழ நினைக்கிறான். அவனுக்கு இந்த பிலாசபர் ஸ்டோன் தேவை போல. அதை எடுத்து கொடுக்குற வேலையத்தான் நம்ம நடுவுச்சி மண்டையன் பாக்குறானோ என்னவோன்னு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான். பலவீனமா கிடக்கிற வால்டமார்ட்டுக்கு இந்த பிலாசபர் ஸ்டோன் மறுபடியும் பழைய வலிமையை கொடுக்குமோ என்னவோன்னு சொல்லிட்டு இருக்கிறான். மறுபடியும் உயிரோட முழு பலத்தோட வால்டமார்ட் திரும்ப வந்தா உன்னை மறுபடியும் கொல்ல முயற்சி பண்ணுவானா அப்படின்னு நம்ம ரான் கேட்கறான். வாய்ப்பு இருக்குங்கிறாப்ல இவரு. அப்பதான் நம்ம ஹெர்மாயினி, எனக்கு தெரிஞ்சு வால்டமார்ட்டே பயப்படக்கூடிய ஒரு மந்திரவாதினா அது நம்ம ப்ரொஃபசர் டம்பிள்டோர் தான். அவர் இங்க பக்கத்துல இருக்கிறவரை உனக்கு ஒன்னாகாதுன்னு தைரியம் கொடுக்குறா. அடுத்த நாள் பார்த்தா ஹாரி பாட்டருக்கு அந்த நெத்தியில இருக்கிற அந்த காயம் ஒரு மாதிரி எரிச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி லைட்டா வருமா, தலைவலி மாதிரி எரியுமா. ஆனா இந்த தடவை ரொம்ப அதிகமா எரியுதுன்னு வருத்தப்படுறான். இது ஏதோ ஒரு ஆபத்து வருவதற்கான அறிகுறி அப்படிங்கிறா ஹெர்மாயினி. எதுக்கு பார்த்தா நம்ம ஹாக்ரிட் ஒரு மாதிரி சோகமா உட்காந்துட்டு இருக்கிறார். இங்க நம்ம ஹாரி பாட்டருக்கு ஒரு டவுட் வருது. திருதுப்புன்னு சம்பந்தமே இல்லாம பார்ல ஒருத்தவன் டிராகன் முட்டையோட தெரிய வேண்டிய அவசியம் என்ன, அந்த டிராகன் முட்டைய நம்ம ஹாக்ரி கிட்ட அவன் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றதுக்காகத்தான், அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் ஹாக்ரி கிட்ட தேடி ஓடியாரா. ஹாரிட்ட வந்து உனக்கு அந்த டிராகன் முட்டையை வித்தது யாருன்னு விசாரிக்கிறா. ஆளை சரியா கவனிக்கல, ஆனா தொணத்தொணன்னு பேசிக்கிட்டே இருந்ததா சொல்றாரு. எதை பத்தி விசாரிச்சாருன்னு கேட்க, டிராகன்கள் மாதிரி விசித்திரமான வேற ஏதாவது நீ பாத்துருக்கிறியா, வளர்த்திருக்கிறியா அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த 3 தலை நாயை வளர்த்திருக்கிறத பத்தி இவர் சொல்லியிருக்கிறார். ஆக்சுவலா உளறி கொட்டிருக்கிறாருன்னு சொல்லலாம். வந்தவனோட நோக்கமே இவர்கிட்ட டிராகன் முட்டையை கொடுக்குறாப்ல கொடுத்து அந்த 3 தலை நாயை பத்தி விசாரிக்கிறது தான். அறகுறையா நாய் இங்க ஸ்கூல்ல தான் இருக்குங்கிறத அந்த ஒருத்தன் கண்டுபிடிச்சிருக்கான் போல. எல்லா மிருகங்களுக்கும் ஏதோ பலவீனம் இருக்குமா, அதே மாதிரி இந்த நாய்களுக்கு ஒரு பலவீனம் உண்டா. அந்த 3 தலை நாய்க்கு ஒரு மியூசிக்கை போட்டு படுக்க போட்டா நல்லா மணிக்கணக்கா படுத்து கிடக்குமா அந்த நாய். இந்த பலவீனத்தையும் உளறி கொட்டி இருக்கிறாரு போல. இதை கேள்விப்பட்டதும் இவங்க 3 பேரும் தெரிச்சு ஓடுறாங்க. நம்ம பூனை ப்ரொஃபசர் மெக்கோடகல் கிட்ட தான் ஓடியாராங்க. உடனே டம்பிள்டோரை பார்க்கணுங்கிறாங்க. ஆனா டம்பிள்டோர் இங்க ஸ்கூல்ல இல்லையா. மாய மந்திரிகளோட சபையில இருந்து அவருக்கு அழைப்பு வந்ததுனால டம்பிள்டோர் அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்றதுக்காக போயிருக்கிறதா சொல்றாங்க. லண்டன்ல இருக்குது அந்த மாய மந்திரிகளோட சபை. பிலாசபர் ஸ்டோனை பத்தி ஒரு முக்கியமான மேட்டர்னு சொன்னதும் அந்த அம்மா முகம் மாறுறத கவனிக்கலாம். அதை யாரோ திருட போறாங்கிறாங்க. அந்த ஸ்டோனை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்னு இவங்க விசாரிக்கிறாங்க. ரொம்ப பாதுகாப்பா இருக்குன்னு சொல்றாங்க. போய் படுங்கிறாங்க. பசங்க பேச்ச பெருசா சீரியஸா எடுத்துக்கல போல. எனக்கு தெரிஞ்ச அந்த டிராகன் முட்டைய விக்க பார்த்தது நம்ம நடுவுச்சியனா தான் இருக்கணும். அவன் தான் அந்த ஸ்டோன் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றான். இப்ப அந்த நாய்களோட பலவீனம் கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. கண்டிப்பா ஸ்டோன் திருட போயிடும் அப்படின்னு வருத்தப்படுறான் ஹாரி பாட்டர். பேசிட்டு இருக்கும்போது திரும்பி பார்த்தா நடுவுச்சியன் வந்து நிக்கிறார். என்னப்பா பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்டா ஹெர்மாயினி ஏதோ ஒரு கதை கட்டி சமாளிச்சிடறா. ஹாரி பாட்டரோ நடுவுச்சி மண்டையின ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்கிறாப்ல. அவர் கிளம்பிட்டார். சரி இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு ஹெர்மாயினி கேட்க, அந்த ஸ்டோனை காப்பாத்துறதுக்கு போக போறோங்கிறா. இவங்க ரூம்லயே ஒரு பையன், அந்த தவளை வளர்க்குற பையன் இருப்பான்ல, அவன் இருக்கிறான். அடிக்கடி நீங்க எங்க ராத்திரி ஓடுறீங்கன்னு விசாரிக்கிறான். நெல்லி அவன் பேரு, நிவைல் அவன் பேரு. உங்களை நான் விட மாட்டேன், உங்களால நம்ம முதல் குழுவோட ஸ்கோர் குறைஞ்சுக்கிட்டே வருது, உங்களோட சண்டை போட கூட தயார்னு சொல்லி விடமாட்டேன்னு அடம்பிடிக்க அவனை ஃப்ரீஸ் பண்ணி மந்திரம் போட்டு அப்படியே உட்கார வச்சிடறா. இவ உன்னை பார்த்தாலே பயமா இருக்குங்கிறா ராணு. ஹாரி பாட்டரோ சாரா மச்சான்னு சொல்லிட்டு கிளம்புறாப்ல. ஆள் அப்படியே தூங்கி போயிடுறாரு. நிவைல் அந்த மாய போர்வையை போத்திக்கிட்டு 3 பேரும் போறாங்க. இப்போ அதே கதவை மந்திரம் போட்டு திறக்கிறாங்க. உள்ள பார்த்தா நல்ல வேலை அந்த நாய் தூங்கிட்டு இருக்குது. அதோட மூச்சு காத்தே போர்வையை விலக்கி விட்டுருது. பக்கத்திலேயே இதை மயக்குவதற்கான அந்த இசைக்கருவியும் இருக்கிறது. தூங்குனா முரட்டு தூங்கும் அந்த நாய் தூங்குங்கிறது இவங்களுக்கு தெரியும். அதோட பலவீனமே அதுதான். இப்ப அதோட காலையே இவங்க 3 பேரும் சேர்ந்து தூக்கி நகட்டி விட்டுட்டு அதோட காலடிக்கு கீழே இருக்கிற அந்த கதவை ஓபன் பண்ண பாக்குறாங்க. ஹாரி பாட்டர் நான் கீழே போறேன், சிக்னல் கொடுக்குறேன், அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள நாய் முழிச்சிருச்சு. என்னடா இருக்குன்னு பார்த்தா அந்த இசைக்கருவியில இருந்து வந்த மியூசிக் நின்றுடுச்சு. மியூசிக் நின்றுடுச்சுன்னா நாய் எந்திரிச்சிடும். அதோட எச்சி கீழே விழும்போதுதான் அது எந்திரிச்சு நிக்குதுங்கிறதையே இவங்க கவனிக்கிறாங்க. குதிச்சிருங்கன்னு அது கடிக்கிறதுக்குள்ள 3 பேரும் உள்ள குதிச்சிடுறாங்க. நல்ல வேலை நாய் கிட்ட மாட்டல. இங்க பார்த்தா நிறைய வேர் மாதிரி கிடக்குது. அந்த வேர் இவங்களை இறுக்கி பிடிக்குது. கண்ணா அப்படின்னு டைட் பண்ணுது. மூவ் பண்ண முயற்சி பண்ணும்போது அது நம்மள இறுக்கி பிடிக்கும். பதட்டப்படாம இருங்கிறா ஹெர்மாயினி. கடைசியில பார்த்தா கீழே இருந்து அவளோட சத்தம் கேட்குது. அவ மூழ்கி கீழே போறா. நீங்க ரிலாக்ஸா இருந்தீங்கன்னா அந்த வேரே உங்களை இழுத்துட்டு லிஃப்ட் மாதிரி கீழே கொண்டு வந்து விடுன்னு கத்துறா. அதே மாதிரி ஹாரி பாட்டர் எடுத்து கீழே போறான். அடுத்து நம்ம ராணு வராப்ல. இல்ல அவன் ரிலாக்ஸே ஆக மாட்டேங்கிறான். அதனால கீழேயும் வரமாட்டேங்கிறான். இந்த வேர்களுக்கு வெளிச்சம்னா ஆகாதுங்கிறத எங்கேயோ படிச்சிருப்பா போல ஹெர்மானி. உடனே ஒரு வெளிச்சத்தை உருவாக்க வேற அவனை விலக்கி விட்டுட்டு போயிடுது. சேஃபா கீழே வந்துட்டான். ஏதோ கிளாஸை ஒழுங்காவ கவனிச்சதுனால இப்ப நீ தப்பிச்சடி அப்படிங்கிறா ஹாரி பாட்டர். இன்னும் உள்ள வந்து பார்த்தா பறக்கிற தொடப்பம் இருக்குது. கையில மந்திரக்கோலை எடுத்துக்கிட்டு ராணு தொடர்ந்து முன்னேறி போறான். மேல பார்த்தா ஒரு கீயை தூக்கிட்டு ஒரு ஈசல் சுத்திக்கிட்டு இருக்குது. இப்ப இந்த மந்திர தொடப்பத்துல ஏறி அந்த சாவியை எடுக்கணும். எடுத்தாதான்
இருந்தாதான் அந்த கதவை திறக்க முடியும். அடுத்த கதவை மேல இருக்கிற ஒவ்வொரு ஈசல் கிட்டையும் ஒவ்வொரு சாவி இருக்குது. 1000 சாவியோட 1000 பறவைகள் இருக்குது இங்க. இதுல கரெக்டான சாவியை பிடிக்கணும். படு வேகமா விரட்டி ஒரு வழியா சாவியை பிடிச்சு ஹெர்மானி கிட்ட தூக்கி போட்டான். ஹெர்மானி திறக்க முயற்சி பண்றா, திறக்கவும் செஞ்சிடறா. கரெக்டா உள்ள வந்ததும் கதவை சாத்திடுறாங்க. எல்லாம் குத்திக்கிட்டு நிக்குது பாருங்க. அடுத்து உள்ள வந்தாச்சு. இங்க வந்து பார்த்தா இந்த செஸ் விளையாடுவோம்ல, அந்த செஸ் போர்டு மிக பிரம்மாண்டமா ஒரு பெரிய ஹால் சைஸுக்கு இருக்குது. இதோட அமைப்பு செஸ் போர்டோட ஒத்து போகுதுன்னு நம்ம ராணு சொல்லி முடிக்கல. பார்த்தா லைட் எல்லாம் ஆன் ஆகுது. ரெண்டு பக்கமும் செஸ் போர்டோட ரெண்டு பக்கமும் காய்கள் இருக்கிறது. இந்த செஸ் போர்டுக்கு அந்த பக்கத்துல கதவு இருக்குங்க. ஆனா அந்த பக்கம் போனா சிப்பாய்கள் எல்லாம் வாள் எடுத்து நிக்கிறாங்க, விடமாட்டிக்கிறாங்க. 2 ஸ்டெப் விலகி போனா சிப்பாய்கள் மறுபடியும் அமைதியாயிடுறாங்க. நாம இந்த கேம் விளையாண்டு இருக்கிற இந்த சிப்பாய்கள் அதுக்கு பின்னாடி இருக்கிற மந்திரிங்கன்னு எல்லா வேறையும் வெட்டி சாய்க்கணும். அப்புறம் தான் நம்ம அடுத்த கதவை திறக்க முடியும்னு ராணு கண்டுபிடிச்சு சொல்றான். இங்க ஒரு 2 காய் இருக்காது. மந்திரி 1, யானை 1. அங்கெல்லாம் நம்ம பசங்க 2 பேர் போய் நின்னுக்கிறாங்க. குதிரை மேல ஏறி நம்ம பையன் உட்காந்துக்கிறான் ராணு. அடுத்து என்னன்னு கேட்டா வெள்ளைக்காய் தான் ஃபர்ஸ்ட் நகரும். அது நகர்ந்துருச்சுன்னா அடுத்து நம்ம விளையாடணும்னு சொல்லி முடிக்கல, வெள்ளை சிப்பாய் நகர்ந்து முன்னாடி வருது. 2 கட்ட நகண்டு நம்மால 5வது சிப்பாயை முன்னாடி நகர்த்துறாரு. சொன்னதுமே சிப்பாய் நகருவாரு. வெற்ற இடத்துக்கு வந்ததும் வெள்ளை சிப்பாயி இவங்க சிப்பாயை வெட்டி சாச்சிருச்சு. சோ கேம்ல உசுறு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து காய்கள் நகர்த்தப்படுது, நிறைய பலி கொடுக்கப்படுது. ஏன்னா செஸ் விளையாடும் போது சில காய்களை இழந்தாகணும், அப்பதான் முன்னேறவும் முடியும். இப்போ கியூன் அடிக்கிறாப்ல குதிரையை கொண்டு போய் வச்சுட்டா கியூன் இந்த பக்கத்துல வந்துரும். அடுத்து நீ ராஜாவுக்கு செக் வச்சுட்டேன்னா செஸ்ல ஜெயிச்சிடலாங்கிறது ரானோட திட்டம். ஆனா இதுக்கு குதிரை மேல உட்காந்துட்டு இருக்கிற நம்ம ராணு குதிரையை பலி எடுக்கும் போது அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதனால வேணான்னு ஹெர்மானி பயப்படுறா, ஹாரி பாட்டரும் பயப்படுறான். ஆனாலும் வேற வழி இல்லாம நம்ம ஆளு மூவ் பண்ணி தன்னையே பலி கொடுத்து அந்த கேம்ல ஜெயிக்கிறாங்க. அவன் அந்த மூவ் பண்ணதோ ஹாரி பாட்டர் அடுத்த மூவ் பண்ணுவாரு, ராஜாக்கு செக் சொல்லுவாரு. உடனே ராஜாவோட வால் விழுந்து கேம்ல தோத்துரும் ஆப்போசிட் அணி. இவங்க ஜெயிச்சிடறாங்க. ஹெர்மானி அடிபட்டு கிடக்குற ஒரு மாதிரி கிடக்குறான், உயிரோட இருக்கானா செத்துட்டானான்னு தெரியல. ரான் கூட நான் இருக்கிறேன், தொடர்ந்து முன்னேறி போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறான். ஏற்கனவே அந்த நாயோட பலவீனம் என்னங்கிறது உட்பட எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட அந்த டிராகன் முட்டையை வித்த அந்த ஒருத்தர் இதையெல்லாம் தாண்டி அடுத்த லெவலுக்கு முன்னேறி உள்ள போய் இருக்கணும். அந்த ஒருத்தரை பாக்குறதுக்காக நம்ம ஆளு ரொம்ப ஆர்வமா உள்ள போறான். அடுத்த கதவை திறந்து உள்ள போய் பார்த்தா நடுவுச்சி மண்டையனை பாப்போன்னு பார்த்தா அவன் இல்லைங்க, நம்ம தலப்பாகன் தான் இருக்கிறான். எல்லாரும் என்ன ரொம்ப பலவீனமா பார்த்தாங்க, யாரும் என் மேல சந்தேகப்படல இல்ல, ஆனா எல்லாத்தையும் பண்ணது தான் தான் அப்படிங்கிறான் தலப்பாக. இல்லையே, அன்னைக்கு கூட கேம் விளையாடும் போது என்ன அந்த நடுவுச்சியம் தானே மந்திரம் போட்டு கொல்ல பார்த்தான் அப்படின்னு சொல்லும்போது இல்ல, அவருக்கும் பின்னாடி உட்காந்து நான் தான் உன்னை கொல்ல பார்த்தேங்கிறான் தலப்பாக. அவருக்கு கீழே அன்னைக்கு மட்டும் நெருப்பு பிடிக்கலன்னா ஃபுல்லா மந்திரம் போட்டு உன்னை நான் கொண்டு இருப்பேன், ஜஸ்ட் மிஸ் அப்படிங்கிறான் தலப்பாக. ஆக்சுவலா அன்னைக்கு என் மந்திரத்துக்கு எதிர் மந்திரம் போட்டுக்கிட்டு இருந்தாரு நடுவுச்சி மண்டையன், அதையும் தாண்டி நான் உன்னை கொண்டு இருப்பேங்கிறாப்ல. என்னது நடுவுச்சியே என்னை காப்பாத்த பார்த்தாரன்னு ஹாரி பாட்டருக்கும் சரி நமக்கும் சரி ஷாக்கா இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த அரக்கனை ஸ்கூலுக்குள்ள விட்டது இவன் தான். ஹாரி பாட்டரை கொல்றதுக்காக அரக்கனை உள்ள கூட்டு வந்தது இவர் தான் போல. கூடவே அது ஒரு டைவர்ஷனும் கூட. அந்த டைவர்ஷனை பயன்படுத்தி 3rd ஃப்ளோர்ல இருக்கிற அந்த நாய்கள் பாதுகாக்கிற கதவை தாண்ட முயற்சி பண்ணு சொல்றாரு. அந்த பிலாசபர் ஸ்டோன் தனக்கு வேணும்னு அது இன்னும் தனக்கு கிடைக்கலம்னு புலம்பிட்டு இருக்கிறாப்ல. அப்ப திடீர்னு ஒரு சவுண்ட் வித்தியாசமா கேக்குது. இந்த ஆளு வாய அசைக்காமையே பக்கத்துல வான்னு ஒரு சவுண்ட் கேக்குது. ஹாரி பாட்டருக்கே ஒன்றும் புரியல. அப்புறம் இவன் கத்துறான் பக்கத்துல வாடான்னு மறுபடியும். ஹாரி பாட்டர் வராப்ல. சொல்லு என்ன நீ பாக்குறன்னு கேக்குற. இதுல எதுக்கு இருக்கிற அந்த கண்ணாடியில, அந்த கண்ணாடி எதிர்காலத்தை காட்டும் கண்ணாடி. அதுல ஹாரி பாட்டர் தான் பைக்குள்ள இருந்து அந்த பிலாசபர் ஸ்டோனை எடுத்து காட்டுறாப்ல ஒரு காட்சி வருது. இவனுக்கு மட்டும்தான் அந்த காட்சி தெரியும். அவன் சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கிறத கவனிக்கலாம். அதே சட்டையை தான் இப்பயும் போட்டிருக்கான். அப்ப சந்த பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள அந்த பிலாசபர் ஸ்டோனுங்கிற அந்த கல்லு இருக்குமோ, என்னடா பாக்குற, சொல்றா சொல்றா அப்படின்னு அவர் கேட்க டம்பிள்டோர் கிட்ட கை குலுக்குறாப்ல ஒரு காட்சி எனக்கு தெரியுது. குழுக்களுக்கு இடையே நடக்கிற அந்த டோர்னமெண்ட் கேம்ல கடைசியா நான் ஜெயிக்கிறது எனக்கு தெரியுதுன்னு போய் சொல்லுவான். அப்போ ஒரு குரல், இவன் பொய் சொல்றான் அப்படின்னு. என்ன பேச விடுன்னு மறுபடியும் ஒரு குரல். எங்க இருந்து அந்த சத்தம் வருது அப்படின்னு பார்த்தா அவரோட தலப்பாகையை கலட்டுறார். அந்த தலப்பாகைக்கு பின்னாடி இன்னொரு கோர ரூபம் இருக்கிறத நீங்க கவனிக்கலாம். மறுபடியும் உன்னை பார்த்ததுல சந்தோஷம் அப்படிங்கிறாப்ல. யாரா அது அப்படின்னு பார்த்தா ஹாரி பாட்டரோட அப்பா அம்மாவை கொன்ன ஹாரி பாட்டரையும் கொல்ல பார்த்த வால்டமோர்ட் தான் அது. நீங்களா அப்படின்னு கேட்க ஆமாங்குது. பார்த்தே இல்ல, என்னெல்லாம் செஞ்சு தொடர்ந்து என் உசுரை காப்பாற்ற வேண்டியதா இருக்குன்னு பார்த்தே இல்ல அப்படிங்கிறாரு. ஒரு ஒட்டுண்ணி மாதிரி கடைசியில என்ன வாழ வச்சிட்டியடா அப்படிங்கிறாரு வால்டமோர்ட். யூனிகான்கிற அந்த மாய குதிரைகளோட ரத்தத்தை குடிச்சா அரை உசுறு கிடைக்கும், ஆனா உருவம் கிடைக்காது. எனக்குன்னு சொந்தமா ஒரு ரூபம் கிடைக்காது. உன் பேண்ட் பாக்கெட்ல இருக்கிற அந்த பிலாசபர் ஸ்டோனுங்கிற கல்லை மட்டும் கொடுத்துட்டேன்னா எல்லாம் எனக்கு கிடைச்சிரும்னு சொல்லும்போது நம்மால தப்பிச்சோட பாப்பான். வால்டமார்ட் நிறுத்துன்னு உத்தரவு போடுறாரு. உடனே தலப்பாக சொடக்கப்படுவான் பாருங்க. ஃபுல்லா நெருப்பு பத்திக்குது. எதுக்கு என் கூட எதிர்த்து சண்டை போட்டு சாகணும், என் டீம்ல ஜாயின் பண்ணிடு அப்படின்னு வால்டமார்ட் கூப்பிடுறாரு. முடியாதுங்கிறான். இதே தைரியத்தை உங்க அப்பா அம்மாட்ட பார்த்தேன். உங்க அப்பா அம்மாவை மறுபடியும் பாக்குறதுக்கு உனக்கு ஆசையா? என் கூட சேர்ந்துட்டேனா உங்க அப்பா அம்மாவை மறுபடியும் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு வால்டமார்ட் உத்தரவாதம் கொடுக்குறாரு. கல்ல கொடு, உங்க அப்பா அம்மாவை நான் உன்ட்ட ஒப்படைக்கிறேங்கிறாரு. உடனே ஹாரி பாட்டரும் பாக்கெட்ல இருந்து கல் எடுக்கிறான். உலகத்துல
நல்லது கெட்டதுன்னு எதுவுமே கிடையாது. பலம் வாய்ந்தவன் பலவீனமானவன், அவ்வளவுதான் வித்தியாசங்கிறாப்ல. குடு, அந்த கல்லை கொடுத்துருங்கிறாரு வால்டமாட். கொடுக்க முடியாதுன்னு சொன்னதும் பறந்து வந்து நம்ம வயலோட கழுத்தை பிடிக்க கல்லு ஒரு 2 அடி தள்ளி விழுந்துருது. பிடிச்ச கைய பதிலுக்கு நம்மால பிடிக்கும் போது அவரோட கை அப்படியே பொசுங்குது. இது என்னையா மேஜிக், என்னையா நடக்குது இங்கன்னு பார்க்கும்போது அது அந்த கையே பாத்தீங்கன்னா பொசுங்கி போயிடுது. இன்னொரு கையில அட்டாக் பண்ண வர தலப்பாகனோட மூஞ்சி மேல கைய வச்சதும் மூஞ்சியும் பொசுங்கி போயிடுது. மொத்தமும் சாம்பலாகி விழுந்துருச்சு. இவனாலேயே இவன் கையை நம்ப முடியல. மேபி அந்த பிலாசபர் ஸ்டோனோட பவர் தான். அதை தான் கையில எடுத்தான்ல, அந்த பாக்கெட்ல இருந்து கையை பிடிச்சி எடுத்தான்ல, அப்ப கைக்கு அந்த பவர் கிடைச்சிருக்குமோ என்னவோ. ஆனாலும் அந்த சாம்பலுக்குள்ள இருந்து வால்டமாட்டோட ஆத்மா அப்படியே படு வேகமா வந்து ஹாரி பாட்டரை மோதிட்டு அங்க இருந்து பறந்து போயிடுது. ஹாரி பாட்டர் அதுல மயங்கி விழுந்துடுறாரு. அவன் கையில பார்த்தா பிலாசபர் ஸ்டோன் இருக்குது. ஆனா அதுல தண்ணி இருக்கிறத இப்ப நீங்க கவனிக்கலாம். அந்த கல்லு உடைஞ்சு அதுக்குள்ள இருக்கிற தண்ணி தான் வெளியில அப்படி தெரியுதோ தெரியல. ஆள் மயங்கிட்டான். கட் பண்ணி பார்த்தா ஸ்கூல்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல முழிக்கிறான். கண்ணாடி எடுத்து மாட்டிக்கிட்டு சுத்தியும் பார்த்தா சீக்கிரம் குணமாகணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கிஃப்ட் அவனுக்காக சுத்தி இருக்குது. டம்பிள்டோர் அங்க வராரு இவனை பாக்குறதுக்கு. என் ஃப்ரெண்டு ரானுக்கு என்னாச்சு, ஹெர்மானிக்கு என்னாச்சுன்னு விசாரிக்கிறான். அப்புறம் தான் ஞாபகம் வருது அந்த பிலாசபர் கல்லு என்னாச்சுன்னு. அந்த கல்லு அழிஞ்சு போயிடுச்சுங்கிறாரு, டெஸ்ட்ராய்ட் ஆயிடுச்சுங்கிறாரு நம்ம டம்பிள்டோர். அந்த கல்லு அழிஞ்சு போனதுல யாருக்கு ரொம்ப வருத்தம் இழப்புன்னு பார்த்தா அந்த நிக்கோலஸ்ங்கிற கேரக்டருக்கு தான். ஏன்னா 600 வருஷத்துக்கு மேல அந்த கல்லுக்குள்ள இருக்கிற தண்ணியை குடிச்சு வாழ்ந்துட்டு இருந்தவர். இப்ப கல்லு அழிஞ்சு போயிடுச்சு, இனி அவரால ரொம்ப காலம் வாழ முடியாது அப்படின்னு கேட்கும்போது, இல்லப்பா கல்லு அழிஞ்சிருச்சு, ஆனா அந்த கல்லுக்குள்ள இருந்து கொஞ்சம் தண்ணி அவனுக்கு கிடைச்சது. அந்த தண்ணியை வச்சு அவனோட கடைசி ஆசை எல்லாத்தையுமே அவனால நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு அவனால வாழ முடியும். அப்புறம் அவன் செத்து போயிடுவான் தான், ஆனா சந்தோஷமா சாவான்னு எடுத்து சொல்றாரு நம்ம டம்பிள்டோர். அங்க வச்சு நம்ம ஹாரி பாட்டர் ஒரு டவுட் கேட்கிறான். எனக்கு முன்னாடி அந்த ரூமுக்குள்ள வந்து நின்னது நம்ம தலப்பாகம் தான். அவரோட பாக்கெட்ல இருக்க வேண்டிய கல் எப்படி ஏன் பாக்கெட்ல வந்தது அப்படின்னு கேட்கும்போது, அந்த கல்லு யாருக்கு கிடைக்கும்னு ஒரு விதி இருக்குதான். ஒரு விதி பூர்த்தி ஆகணும், ஒரு விதி பூர்த்தியாக கூடாது. இப்படி 2 சாட்டிஸ்ஃபைட் ஆனாதான் அவங்களுக்கு கல்லு கிடைக்குமா. அந்த கல்லு மீதான தேடல் ஒருத்தவனுக்கு இருக்கணும். அந்த விதியில பார்த்தா ஹாரி பாட்டர் உள்ள வந்துடுறான். அதே மாதிரி அந்த பக்கத்துல இருந்து தலைக்கு பின்னாடி இருந்த வால்டமாரா இருக்கட்டும், இல்ல முன்னாடி இருந்த தலப்பாகனா இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த கல்லு வேணும், அந்த தேடல் இருந்தது. முதல் விதி சாட்டிஸ்ஃபைட். ஆனா 2வது விதி கல்லை கண்டுபிடிக்கணுங்கிற தேடல் இருக்கலாம், ஆனா அதை பயன்படுத்தணுங்கிற ஆர்வம் இருக்க கூடாது அப்படிங்கிறது 2வது விதி. கல்லை பயன்படுத்தி ஏதாவது செய்யணும்னு நம்ம ஹாரி பாட்டர் ஒரு கணம் கூட நினைச்சதே இல்லை. ஆனா அந்த பக்கத்துல தலப்பாகனும் சரி, பின்னாடி இருந்த ஒட்டுனி மாதிரி இருந்த வால்டமாட்டும் சரி, அந்த கல்லை பயன்படுத்தணுங்கிற எண்ணம் இருந்தது. அதனால அவங்களுக்கு அந்த கல்லு கிடைக்கல, உனக்கு கிடைச்சது அம்புட்டு தான் எடுத்து சொல்றாரு. இப்ப அந்த கல்லு அழிஞ்சிருச்சு. அப்போ வால்டமாட் திரும்ப வரமாட்டானா அப்படின்னு கேட்க, கல்லு மூலமா வரணும்னு நினைக்கிறது ஒரு வகை, ஆனா இதை தாண்டி இந்த உலகத்துல இன்னும் பல விஷயம் இருக்கிறதா. அதுல ஏதாவது ஒன்ன பயன்படுத்தி வால்டமாட் திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, முயற்சி பண்ணுவான் அப்படிங்கிறாரு டம்பிள்டோர். அப்புறம் தலப்பாகனோட கை கருகி போச்சு, முகமும் கருகி போச்சு. நம்ம ஹீரோ தொடும்போது நாம கூட அந்த கல்லுல இருந்து வந்த பவரும் நினைச்சோம். டம்பிள்டோர் சொல்லிதான் அந்த பவர் கல்லுல இருந்து வரல, நம்ம ஹீரோவோட கையிலே அந்த பவர் நேச்சுரலாவே இருந்திருக்கிறது. அது யார் மூலமா கிடைச்ச பிளஷிங் அப்படின்னு பார்த்தா ஹாரி பாட்டரோட அம்மா மூலமா கிடைச்ச பிளஷிங். அது அவங்க சாகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு பிளஷிங்கை கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. அது ஒன்ன காப்பாத்தி இருக்குன்னு எடுத்து சொல்றாரு. அப்புறம் தான் நண்பர்களை பாக்குறதுக்காக ஓடியாராம். நல்லா இருக்கீங்களான்னு விசாரிக்கிறா. 2 பேரும் நல்லா இருக்காங்க போல. அப்புறம் மறுபடியும் எல்லாரும் ஒன்னா சாப்பிடறதுக்கு ஒண்ணு கூடுறாங்க. அப்ப டம்பிள்டோர் எந்திரிச்சு 1 வருஷம் ஓடி போயிடுச்சு. 4 குழுக்களா இவங்களை சேர்த்தாங்கல்ல, அந்த 4 குழுல வருஷ முடிவுல 4வது இடத்தில் இருப்பது யார் அப்படின்னு அறிவிக்கிறார். நம்ம ஹாரி பாட்டர் இருக்கிற அந்த குழு 4வது இடத்துல இருக்குதா. அப்புறம் 3வது இடத்துல ஒரு குழு, அப்புறம் 2வது இடத்துல ஒரு குழு, அப்புறம் முதல் இடத்துல நம்ம செம்பட்டையா இருக்கிற நடுவுச்சினோட குழு இருக்கு இல்லையா, அவரோட குழு தான் முதல் இடத்துல இருக்குதா. அவங்க குஷி ஆயிட்டாங்க. அவர் கைத்தட்டாரு பாருங்க, நடுவுச்சிய ரொம்ப சந்தோஷமா. செம்பட்டையனுக்கு சந்தோஷம், நம்ம பசங்களுக்கோ வருத்தம். நேத்து வரைக்கும் இதுதான் ஆர்டர், ஆனா இன்னைக்கு நிறைய விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த விஷயங்களுக்காக பாயிண்ட்ஸ் உள்ள சேர்த்துக்கணும். சரியான சமயத்துல தலப்பாகங்கிட்ட இருந்து இவங்க பல இடத்துல தப்பிச்சதுக்கு காரணம் ஹெர்மானியோட புத்திசாலித்தனம். அதுக்கு 50 பாயிண்ட்ங்கிறாரு. எல்லாரும் கை தட்டி பாராட்டுறாங்க அவளுக்கு சந்தோஷம். அப்புறம் நம்ம ராணு செஸ் கேம்ல பயங்கரமா விளையாண்டு இந்த ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாத்தினதுக்கு அவனுக்கு ஒரு 50 பாயிண்ட் கொடுக்கிறார். அப்புறம் நம்ம ஹாரி பாட்டர் அவனோட தைரியத்துக்காக, அவன் சாதிச்சதுக்காக அவனுக்கு 60 பாயிண்ட் கொடுக்கறாப்ல. இப்ப புதுசா கிடைச்ச இந்த எல்லா பாயிண்டையும் சேர்த்து பார்த்தா இப்ப முதல் இடத்துல இருக்கிறது நம்ம ஹாரி பாட்டரோட குழுவும் அந்த செம்பட்டையனோட குழுவும். ரெண்டுமே ஒரே ஸ்கோர்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஒன்னா இருக்கிறாங்க. அடுத்து ஒருத்தருக்கு பாயிண்ட் கொடுக்கணுமா. அது யாருக்குன்னா நம்ம நிவைலுக்கு. தவக்காலை வளர்த்துட்டு இருப்பான்ல, ராத்திரி நேரம் நண்பர்கள் வெளியில போகும்போது இப்படி எல்லாம் வெளியில போக கூடாது ஆபத்துன்னு தனக்கு பலம் இல்லைனாலும் அவங்கள தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி ஃப்ரீஸ் ஆகி விழுந்தான்ல, அந்த தைரியத்துக்கு அவனுக்கு 10 பாயிண்ட்னு கொடுக்க அவனும் நம்ம ஹாரி பாட்டரோட டீம் தான். சோ அந்த பாயிண்டையே சேர்க்கும் போது முதல் இடத்துல ஹாரி பாட்டரோட குழு வந்துருச்சு. மேல இருக்கிற கொடிகளோட
கலரை கூட மாத்துறாங்க பாருங்க. நம்ம பசங்களோட சிவப்பு கலர் கொடியை மேல பறக்க விட்டு இந்த வருஷத்துக்கு இந்த குழு தான் ஜெயிச்சிருச்சுன்னு அறிவிச்சிட்டாரு. உடனே அந்த குழுவை சேர்ந்தவங்க எல்லாம் தொப்பிய மேல தூக்கி வீசி முதல் வருட படிப்பை சிறப்பா முடிச்சு கெத்து காட்டுறாங்க. செம்பட்டியனுக்கு வருத்தம் தான். ஹாரி பாட்டருக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் சம்மர் ஹாலிடேக்கு அவங்க வீட்டுக்கு கிளம்புற சமயம். இனி அடுத்த வருஷ கிளாஸுக்கு தான் மறுபடியும் வருவாங்க. ஹாரி பாட்டர் கூட எல்லாருமே கிளம்பி ஆனோம். ஹாரி பாட்டர் கிளம்புற நினைக்கும் போது நம்ம அரக்கன் ஹேக்ரிட் வந்து ஒரு கிஃப்டா ஒரு புக்கு கொடுக்குறாரு. அதுல இவங்க அப்பா அம்மாவோட குழந்தை ஒன்னா இருக்கும் போது எடுத்த போட்டோஸ் எல்லாம் இருக்கும். அதையெல்லாம் பார்த்து அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வீட்டுக்கு போறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கேன்னு ஹெர்மானி கேட்கும்போது நான் வீட்டுக்கு போக போறது இல்லங்கிறாரு ஹாரி பாட்டர். டாட்டா சொல்லியாச்சு, வண்டியையும் எடுத்தாச்சு. அட பாவமே, ட்ரெயின் ஒசரத்துக்கு பெருசா இருக்காருப்பா அவரு. சூப்பர்ல. இதோட முதல் பாகம் முடிஞ்சிருச்சு. ஏகப்பட்ட பாகங்கள் இருக்கு. அடுத்தடுத்த பாகங்களை அடுத்தடுத்து பார்ப்போம். அடுத்த பாகத்தை இன்னும் விளக்கமா சொல்ல முயற்சி பண்றேன். அடுத்த பாகத்துக்கு காத்துருங்க. தேங்க்யூ. அப்புறம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இப்போ நான் பேசும்போது இந்த இன்ஸ்கிரீன்லயும் இருக்கும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அப்டேட்ஸ் ஏதாவது இருந்தா அதுல கொடுப்பேன். ஓகே, தேங்க்ஸ்.